முதல் கேள்வி வந்து பால் ஸ்ரீதர் ஐயா உடைய கேள்வி. அவர் நல்ல இன்னும் கேள்வி, குறைக்கல. முக்கியமான கேள்வி. முக்கியமான கேள்வி இது. என்னன்னாக்கா, இந்த முதல் கிறிஸ்தவர்கள், அதாவது குடும்பத்துல இவர் தான் முதல்ல லிமிட். ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுல நிறைய நிகழ்வுகள், நிறைய நிகழ்வுகள். எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. நான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் இருந்தா எனக்கு அந்த அனுபவம். அது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நான் இருந்தது பயங்கர ஸ்ட்ராங் ஹிந்து. இல்லைங்களா? ஆஹ் அப்போ பால் ஸ்ரீதரையா கேட்டது வந்து, இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஆஹ் இது செய்யும் பொழுது கிறிஸ்தவ முறைப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யாரும் அப்பாவே ஒத்துக்கிடல. அப்பா என்னை விலக்கி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் அதுல எப்படி கலந்துக்க முடியும்? நான் கலந்துக்கணும், கலந்துக்காம இருக்கவும் முடியாது, கலந்து கொள்ளவும் முடியாது. இப்ப இது 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 இதை எப்படி ஹேண்டில் பண்றது, ஃபேஸ் பண்றதுன்னா முக்கியமானது எனக்கு நடந்தது இது. இல்லைங்களா? எனக்கு நடந்த நிகழ்வு. ஆஹ் நான் வந்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டுட்டேன். இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எங்க அத்தை இன்னும் உயிரோடு இருக்காங்க. போய் போய் அந்த அந்த பற தேவனையடா கும்பிட போற அப்படின்னாங்க. அப்ப இயேசு வந்து பறையர்கள் வணங்கும் தேவன். இயேசுவை வணங்குகிறவர்கள் பறையர்கள் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு இது இருக்குது. அதான் இந்திய கிறிஸ்தவ, தமிழ் கிறிஸ்தவத்துல இந்த மைண்ட் செட் தான் பதிஞ்சிருச்சு. அதை பின்னாடி கூட பார்க்கலாம். அதை பத்தி பிரிச்சு. அப்போ இது என்ன பண்றது? ஆனா அதன் பிறகு சில காரணங்களால எங்க எங்க வீட்டுல 2வது மாடி ஓப்பன் டெரஸ். சில ஏற்பாடுகள் சிலர்லாம் ஒரு ஒரு இது பண்ணிட்டு, இல்ல அவன் உங்க உங்க பேர், அதுவும் உங்க அப்பா சொத்து, உங்க தாத்தாவுடையது, அவன் தாத்தாவுடையது, அவன் முதல் பேர, அவனுக்கு ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால போலீஸ் கேஸ் எல்லாம் போனாக்கா பிரச்சனை வரும். அதனால இங்கேயே இருக்கிறதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேல் மாடியில தான் நான் குடியிருந்தேன். நானும் என் மனைவி, என்னுடைய 1 வயசு குழந்தை பையன். அப்ப நான் அப்பவும் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தா, ஆனா நான் வந்து இயேசு அவருக்கு அறிவிக்கல. என்னோட அன்பை செஞ்சேன். அவர் என்ன அடிப்பாரு, போலீஸ் கொண்டு வந்து அடிப்பாங்க, காசு கொடுத்து ரவுடிங்க வந்து அடிப்பாங்க, நிறைய பண்ணுவார், கொடுமை கொடுப்பார். ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே நான் கிறிஸ்தவன் என்பதை அவனுக்கு காண்பிச்சேன். மனசுல கடவுள் நேசிக்கிறார், அவன்கிட்ட காட் லவ்ஸ் கூட சொல்ல அமைதலாவே இருந்தேன். ஆனா அவருடைய மரணம் ஏற்பட்டது சிறிது அதிகாலையில. எப்பவுமே அவர் காலையில எங்க வீட்டுல எல்லாரும் பழக்கம் 4 மணிக்கு. எங்க பாரம்பரியம் எல்லாமே 4 மணிக்கு எழுந்து பழகிச்சு. அப்ப அவருக்கு எழுந்துட்டு காலைல எல்லாம் முடிச்சுட்டு டைரி எழுதுற பழக்கம். அந்த குறிப்பிட்ட நாள்ல டைரி எழுது அன்னைக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு சத்தம் போய் பார்த்தாக்கா எங்க அப்பா இறந்துட்டாருன்ட்டு விஷயம் வருது. கீழ் வீட்டுல இருக்கணும் இல்லையா? அது பிறகு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இந்த சித்தப்பா 2 பேர் இருக்காங்க, பெரிய வீடு. அவங்க எல்லாம் வந்துட்டு அப்புறம் வெளியில இருந்து எங்க அத்தை, அவங்க ஒரு ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. அவங்க அவங்க தான் அது இது கேள்விப்பட்ட கீழே போகுதா வேண்டாமா, போனா என்ன பிரச்சனை ஏற்படுமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது எங்க அத்தை வந்து ஒரு டைரியை கொண்டு என் முகத்துல அடிச்சாங்க. அடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, மை பிரதர் born as an Hindu but died as a Christian because of you அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எங்க அண்ணன் வந்து இந்துவா பிறந்தானா கிறிஸ்தவனா செத்து போயிட்டான், அது நீதாண்டா காரணம்ட்டு அடிச்சாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் டைரி எடுத்து பார்த்தாக்கா அவர் எழுதியிருக்காங்க. கரெக்டா காலையில அந்த 4:25 டைம் போட்டிருந்தாரு. அதுல அவர் ஒரு 2 வரி ஐ திங்க் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட், எஸ் ஹி இஸ், அதான் எழுதியிருந்தார். நான் நினைக்கிறேன் இயேசுதான் கடவுள், ஆம் அவரே கடவுள் அப்படின்னு எழுதியிருந்தாரா. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் அதுல போய் கலந்துக்கிறது என்ன எப்படி? உடனே நான் எப்படின்னா கலந்துக்க ரெடியா இருக்கேன் இல்லையா? நீ மீச வழிக்கோ இல்ல மட்டை போட சொன்னா, பூணூல் போட சொன்னா, நாம போட, எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தேன். ஆனா அவங்க அதை அனுமதிக்கணுமேட்டு அது பிறகு அங்க இருந்துட்டு அவங்க சொன்னாங்க, இல்ல இவன் வந்து இதுல சேர்க்கக்கூடாது, இவனை சேர்த்தனா இதை வச்சே சொத்து கொடுக்காம போயிடலாம் அப்படின்னு. நான் சொத்தை விட என்னோட ஆத்துமாக்கள் தான் முக்கியம். அது நான் என்ன பண்ணேன், அப்போட
அந்த இதோட கலந்துகிட்டேன் இல்லைங்களா. ஆஹ் இது போட்டு எல்லாம் வழிச்சிட்டு நாம எல்லாம் போட்டுட்டு பூணு எல்லாம் போட்டு அதுல கலந்துக்கிட்டேன் இல்லைங்களா. எல்லாருக்கும் முகத்துல ஈயாடல இது எப்படி. ஏன்னா அவங்க பார்த்த கிறிஸ்தவங்க வேற, எல்லாம் முரட்டு கிறிஸ்தவங்களா தான் இருக்காங்க. இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அந்த பக்கமே இருக்கக்கூடாது இல்லையா, அந்த பக்கத்தால வைக்க கூடாது. சிலர்லாம் அந்த தெருவுல இந்து கோயில் இருந்துனாக்கா அந்த தெருவை சுத்தின்னு போவாங்க. அந்த மாதிரி முரட்டு கிறிஸ்தவங்களா இருந்திருக்காங்க இல்லையா. சிலர் வந்து அங்காள பரமேஸ்வரி தெரு இருந்தாக்கா அந்த தெருவுல குடிகளோ இருக்க மாட்டாங்க, வாடகை சுலபமா இருந்தாக்கா. சோ இதுதான் சூழல்கள், அந்த காலத்து சூழல்கள் நான் சொல்றது. அவர் 50 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சூழல்கள், இந்த சூழல்கள். இப்போ நான் வந்து ஒரு முரட்டு கிறிஸ்தவனா இருக்கணுமா, யூதர்களை போல முரட்டு யூதர்களா இருக்கணுமா, மதவாதியா இருக்கணுமா, இயக்கவாதியா இருக்கணுமா? அப்ப இயேசு எல்லாரும் நேசிக்கிறார். அப்ப அவங்க நேசிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இல்ல நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்க என்ன நேசிக்கணும் இல்லையா. நான் சொல்றது அவங்க கேட்கணும்னா என்ன பண்ணணும்? அப்ப நான் முடிவெடுத்தேன். அதே பிறகு அந்த 8ஆம் நாளா 16ஆம் நாள் கோயில்ல கொண்டு இருப்பாங்க, இந்து கோயில், அங்கேயும் போயிட்டு அதே மாதிரி பண்ணேன். எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் எப்படி இருக்கு என்னுடைய கிறிஸ்தவ நிறைய பேரு, நீ எப்படி இதை பண்ற, குடும்பத்தில் எனக்கு எப்படி இதை பண்றோம்னா அது எப்படி பண்ண முடியுது, இது பண்ணக்கூடாது, பிசாசுக்குரியது, அப்படி இப்படி இப்படின்ட்டு ரொம்ப பண்ணாங்க. பாஸ்டர்லாம் நிறைய பேர் பண்ணாங்க, இது போல பண்றது சரியில்லையா ஐயா அப்படி இப்படின்னு. அது ஒரு நிகழ்வு. இதுல என்ன ஆச்சுன்னா அவங்க மனம் கொஞ்சம் விலகியது இல்லையா. என் மேல என்ன கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒரு படையல் வைக்கணும், நாங்க அதுக்கெல்லாம் பண்ணேன், நானே பண்ணேன். என்னுடைய நேரம் வரும் பொழுது என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு முறைப்படி முதல் மரியாதை எனக்கு கொடுத்து பண்ணாங்க. கொஞ்சம் லகுவாகிட்டே வருது அவங்க 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 மைண்ட். எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீதான் மூத்த மூத்த பையன், நீதான் அதை செய்யணும், இது எல்லாம் நிறைய காரியங்கள் இல்லையா. அதன் பிறகு வீடு, அது ஏற்கனவே சொன்ன வீடு வித்து எப்படி கொடுத்தேன். விளைவு என்னன்னாக்கா, நான் சொல்வதை அவங்க கேட்கிற அளவுக்கு என்ன மாத்தணும் இல்லையா. நான் வணங்கும் கடவுள் இல்லையா, உலகத்துல எல்லா கடவுளை விட மேன்மையானவர் மார்த்தட்டுறது பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய கடவுள் அல்லது என் தேவன் மகா வல்லவர் இல்லையா, மகா பெரியவர் அப்படின்றோம் இல்லையா. அப்ப ஏன் மத்த தேவதையில பயப்படுறோம்? இதெல்லாம் பயத்தின் விளைவுதான். இதெல்லாம் மத்தவங்களை பார்த்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை பண்ண சொல்லுவாங்களோ, கற்பனை கொடுத்துல நானே கொடுத்துல எல்லாம் செஞ்சேன். I did everything. எதையுமே பண்ணல. நான் எப்படி ரட்சிக்கப்படுத்தணும், நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் நான் அங்க இருந்தேன். ஈவன் என் மனைவிக்கு கூட அதுல அதுல உடன்பாடே கிடையாது இல்லைங்களா. இன்றைக்கு விளைவு என்னன்னா, எங்க அம்மா அப்பா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அப்பா பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் திருப்பணி. அவர்களுக்கு உகந்தபடி என்னை மாற்றினேன், ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். என்னுடைய நோக்கம் ஒண்ணுதான், இவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். நான் சொல்றது காது கொடுத்து கேட்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் பல தியாகங்களை செய்யணும். இது ஒரு தியாகம். இதெல்லாம் தியாகங்கள். மற்றவங்களை பத்தி கவலையே பட வேண்டாம். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னாக்கா நம்ம இதை செய்யணும். நீங்க எத்தனை வீட்டுல இல்லையா ரட்சிக்கப்படாம செத்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இதை செய்யாததுனால. நான் அவங்க எங்க அப்பா ஒருத்தர் சொன்னா, எங்க அப்பா எங்க அம்மா செத்துட்டாங்க, நான் சாவு கூட போல, ஏன்னா இந்து மரப்படி அவங்க இது பண்ணாங்க. இல்ல இதெல்லாம் வந்து பரிதாபம். இவங்க எல்லாம் என்ன பண்ணாக்கா, இவங்க அறியாமையில பண்ணிட்டாங்க. இங்க அறிஞ்சு பண்ணக்கூடாது. அறியாமையில் பண்ணா பாவம் கிடையாது இல்லைங்களா. இப்ப அவங்க அறிஞ்சுதான் அவங்க வீட்டுல அவங்க அம்மா ரசிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டுல எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க புரியுதுங்களா. அப்ப நான் யார் என்பதை நான் சொல்றது அவங்க போய் ரீச் ஆகணும்னா இல்லையா, அவங்க இருதயம் திறக்கப்படும். அவங்க இருதயம் திறக்கப்படுறது நான் என்ன செய்வேன்? அவங்களே இருதயம் திறக்கணும், நான் போய் முத்தி மோதி இருதயம் திறக்கிறது இல்லை இல்லைங்களா. இறை பணியில இது ஒரு நற்செய்தி அறிவித்து இது முக்கியமானது. நிறைய இருக்கு. சில இடங்கள் நம்ம பேசுற பேச்சு அவங்க இருதயத்தை உடைச்சி ரட்சிக்கப்படுவாங்க, ஒப்பு கொடுப்பா. அது ஒரு காலகட்டங்கள் இன்னைக்கு நடக்கத்தான் செய்யுது. ஆனா இன்றைய காலகட்டங்கள் கடினமான இருதய காலகட்டம் இல்லைங்களா. இப்போ இதனால யாரு நான்
நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன். பவுல் சொன்னார் இல்லைங்களா, அந்த வசனம் எங்க இருந்தா குரூப்ல போடுங்க. நான் இதை கொண்டு இதை ஆதாயப்படுத்தி கொண்டேன். இதான் லாபமானதை, அது ஒரு வசனம் இருக்கு இல்லையா, லாபமானதை எல்லாம் நஷ்டம்னு விட்டுட்ட. எதுக்காக? இயேசுக்காக இல்ல, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதோட நான் நிறுத்துறேன். ஐயா பால் ஸ்ரீதர் ஐயா, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மற்றவங்க கேள்விகள் விளக்கங்கள் இருந்தா கேட்கலாம். ஐயா அது சொல்லுங்க சகோதரி. உங்களுடைய சாட்சிய கேட்கும் போதுயா எனக்கு உண்மையிலே பவுலுடைய ஞாபகம் தான் ஐயா வந்துச்சு. அதாவது பவுல் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லும் போது சீசர்கள் சொல்றாங்க, ஒரு 4 பேர் வந்து இங்க தன்னை சுத்திகரித்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க கூட போய் நீ அதுக்கு உடந்தைய நீ போனீன்னா உன்னை குறித்து அந்த அவங்க வந்து தப்பான எண்ணம் கொள்ள மாட்டாங்கன்னு சொன்ன உடனே பவுல் எவ்வளவு வைராக்கியமானவர், ஆனா அதுக்கு சம்மதிச்சு அந்த காரியத்தை செஞ்சாரு. அதனாலதான் போய் அவரு வந்து விசாரிக்கப்படும் போது நான் சபையில ஏதாவது செஞ்சனா அவங்களே கேட்டு பாருங்க, அவங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே ஏன் நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்ப நம்ம பிறரை ஆதாயப்படுத்தணும்னா எந்த அளவுக்கு பவுல் இறங்கி போறாரு தன்னை. அதனால தானே ஐயா நான் லாபமா இருக்கிறதெல்லாம் நஷ்டமா விட்டேன்ட்டு. இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பணத்தை விட்டேன், பதவியை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேங்கிறாங்க. ஆனா அவர் பெருமையை விட்டாரு, தனக்கு உண்டான அந்த எல்லா காரியத்தை பிறப்புரிமையை கூட விட்டு கொடுத்து எல்லா காரியம் செஞ்சாரு. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ஏன்னா பவுல் வந்து சில நேரங்கள கான்ட்ரடிக்ஷனாவும் பேசுவார். இப்ப தலை சவரன் செய்யறத வந்து அவங்க முறை. இப்ப போனார் இல்லைங்கன்னா, அது யூத முறை. இவர் யூத முறையே வேணான்ட்டாரு. ஆனா ஏன் யூத முறைக்கு போறாரு? இதான் காரணம். அங்க ஒரு 4 பேர் ரசிக்கப்படணுமே, தலை சவரன் பண்றதுக்கு போறாரு. அது யூத முறை இல்லைங்களா? அப்ப அது ஏன் செய்யறாரு? அதன் ஊடாக அங்க போய் எதை சாதிக்கிறார்? எல்லாமே அவர் என்ன பண்றாரு? அல்டிமேட் என்ன? நற்செய்தி அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமைன்றார். அப்ப அந்த கடமை நிறைவேற்ற நான் எதையும் இழக்க தயாரா இருக்கிறேன். அப்ப சில இடங்கள்ல சிலைகளுக்கு படைச்சது சாப்பிடாதேங்கிறார். அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே விளக்கி இருக்கேன். சில இடங்கள்ல ஜெபம் பண்ணி சாப்பிட ஒண்ணும் இல்லைங்கிறார். அப்ப அது என்ன? அந்த சூழல்கள் என்ன? அப்ப இந்த சூழல்ல சிலைகளுக்கு படி சாப்பிடாதன்னா அந்த சூழல் என்னன்னு சாப்பிடுன்னு சொன்னா ஏன் எந்த சூழல்? ஏன் அவர் இப்படி கான்ட்ரடிக்ஷனா பேசுறாரு? ஆனா அவருக்கு கோல் என்ன? எல்லாத்திலுமே ரட்சிப்பு தான் அவருடைய கோல். மக்கள் ரட்சிக்கப்படும். அதற்கு கடுமையான முறை பயன்படுத்துறாரு. அங்க ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அதை படைச்சத சாப்பிட்டு 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 என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி போயிடுச்சு. சிலை வழிபாட்டுக்கு நேரம் போயிட்டதுனால சாப்பிடாதுன்றாரு அந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த இடத்துல அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரல. ஆனா பண்ணாரு, நீ அவன்கிட்ட சொல்றா செய்யுன்றாரு. இருந்தாலும் என்ன சொல்றாரு? இல்ல சிலர் இடரல் ஆகாமல் இருக்குது சாப்பிடாதேன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஏன்னாக்கா, புதுசா என்ன விசுவாசிகள் வந்து நான் போய் திடீர்னு போயிட்டு பிள்ளையாருக்கு இதை சுத்திட்டு கொழுக்கட்டையை சாப்பிட்டேன்னாக்கா கூட அந்த புது விசுவாசி என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க இருக்கும்போது ஜாக்கிரதையாரு. அப்படி இருந்தாலும் அவனை கூட்டு போகும்போது என்ன பண்ணா அவங்களுக்கு என்னன்னு விலைக்கு சொல்லிட்டு கூட்டு அவங்களுக்கு இடரல் இருக்காது. ஒண்ணு இல்லை, எவ்வளவு இடரல் அவங்க சீடல் இருக்கு. அந்த 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 சமாரிய பெண் கிட்ட போகும்போது இவனுக்கு எவ்வளவு இடரல் இருந்திருக்கும். என்னடா இப்பேற்படும் தலைவர் இவர் வந்துட்டு அந்த உள்ள நுழைக்கணும், இவர் உள்ள நுழைகிறாரு, நுழைவுதெல்லாம் நம்மளே இழுத்துட்டு போறாரு. எவ்வளவு இடரல் இருந்திருக்கும் அவருக்கு, அவங்களுக்கு. இருந்தாலும் என்ன ஆகுதாங்க, அங்கதான் ஆவியார் அவருக்கு அந்த சிலதை தெளிவூட்டுகிறார். அவர் என்னெல்லாம் பண்ணாரு யோசிச்சிருக்காங்க இல்லையா? வாங்க நாம போய் சாவலாம் பின்பற்றி போறாங்கல்ல. சரி, நல்லதை கெட்டதை வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி பெண் கிட்ட உட்காந்து பேசின உடனே இப்ப என்னடா அது பெண்ணு கிட்ட உட்காந்து பேசுறாரு. அப்போ இதெல்லாம் என்னன்னா இயேசு கற்பித்த மாதிரிகளை இல்லையா எல்லாரும் பின்பற்றினாங்க. ஆனா பவுல் தான் அதை எழுதினார். பின்பற்றுறது இதெல்லாம் என்ன? இவங்க கிட்ட கத்துக்கிட்டது. சீஷர்க இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு எழுதினதா பாருங்க. கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அதுதான். பவுல் எழுதும் பொழுதெல்லாம் எனக்கு எங்க வருது? இவர் எழுதுறதெல்லாம் அங்க வருது. அங்க இயேசு செஞ்சது வருது. அங்க இயேசு என்னெல்லாம் செஞ்சாரு, இவ்வளவு விஷயங்கள் அதுல வருது பாருங்க. இந்த வைராக்கியமா இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், கடிந்து கொள்ளுதல், தண்டித்தல், இவ்வளவு இயேசுடைய விஷயங்கள் பவுலுடைய எழுத்துக்களை பிரதிபலிக்குது. அதனாலதான் முதல்ல நற்செய்தி பகுதி படிச்சுட்டு கடிதங்களுக்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் பழைய போகணும்னா இதுதான். புரிஞ்சிச்சுங்களா?
ரொம்ப வேறு அருமை. கேள்வி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்தது பிரயோஜனமான காரியமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் அப்படி இல்லையா? அதனாலதானே பிறர் ஆதாயப்படுத்த. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அழிவுக்கு காரணம் வந்து சீடத்துவம். சீடத்துவத்துல இதெல்லாம் இருக்கு, நான் சொன்னதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அடுத்தது இதுல இருக்கிற இது என்னன்னாக்கா, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தை புடிச்சுக்கிட்டணும். அந்த வைராக்கியம், அந்த ஆசீர்வாதம் இல்லையா? எனக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணாக்க இவங்கிட்ட போனா இவர் தள்ள கை ஜெபம் பண்ணது நடக்கும். இதெல்லாம் வந்து யூத முறைகள். அந்த யூத கிறிஸ்தவர்களா இருக்கு. இன்னைக்கு வந்து யூத கிறிஸ்தவர்ல இவரெல்லாம் யூதர்களா இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். நம்பர் 1 இது ஒண்ணு. 2வது நம்பர் 2 ரொம்ப முக்கியமான சாதியம். கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த சாதியம் வந்து நல்ல கிறிஸ்தவம் இந்தியாவில பரவுது. இஸ்லாத்துல சாதியம் இல்ல வேகமா பரவுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் வளரல அப்படின்னாக்கா, இந்த சாதிய கொடுமை, சாதிய மனப்பான்மை, சாதிய அடிமைத்தனம், இத மிஷினரிகளாலேயே பண்ண முடியல. ஆனா மிஷினரிங்க என்ன பண்ணாங்க, முதல்ல அவங்களுக்கு இயேசுவை அறிவிச்சிடுவோம், அதன் பிறகு அவங்க வந்து வெளிவரவே இல்லை. இன்னை வரைக்கும் சாதியம் இருக்கதானே செய்யுது, இருக்கதா இல்லைங்களா? இன்னைக்கு இந்த சாதிய கட்டுக்கள் தான் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் இன்னைக்கு வளராம போறது காரணம். இந்தியாவுல நமக்கு முன் பின்னாடி வந்த நாடுகள் எல்லாம் முழு கிறிஸ்தவமாச்சு. நமக்கு வரலையே. முதல் நூற்றாண்டுல வந்ததுன்றாங்க. சரி, அதை விட்டுட்டு 15ஆம் நூற்றாண்டுல நுழைஞ்சு 500 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? அப்படியும் கிறிஸ்தவம் வந்து அந்த 2ல தானே இருக்கு, 2% தான் இருக்கு. அப்ப இந்த 2 விஷயங்கள். அப்போ இதுதான் சீடத்துவத்துக்குள்ள இதெல்லாம் சாதியம், சமநிலை, இது போன முறை கிளாஸ்ல தெரியல, போன வியாழக்கிழமை கிளாஸ்ல இதெல்லாம் வந்து சீடத்துக்குள்ள வருது. இதைதான் பவுல் சொல்றாரு. இதைதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குது, குடும்பங்களுக்கு சொல்றது இல்ல, திருச்சபையில சொல்லி கொடுக்குறது இல்ல இல்லையா? இதுக்கு நேரம் எடுத்து செலவு பண்றது இல்ல. இதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு ரட்சிக்கப்படாம போனால நம்ம செத்தவங்க நிறைய பேர் கண்டிப்பா ரெஸ்ட் இன் பீஸ்ல 90% கிறிஸ்தவம் இருக்குது வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரட்சிப்பினரை வழி நடத்துறதுக்கு இவங்கள திரைசில போட்டுக்கிட்டாங்க. திரைசில இல்ல, இரும்பு சுவரையை கட்டிக்கிட்டாங்களே. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்முடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்குல, லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும் இந்தியாவில். இதுக்கு இந்த சீடத்துவத்துக்குள்ள இதெல்லாம் வருது. போன கிளாஸ் ஃபுல்லா இதுக்குள்ள வருது இந்த விஷயத்துக்கு. பால் ஸ்ரீதர் ஐயா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன விளக்கம் வேணுமா ஐயா? இருக்குங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா ஐயா? இல்ல, என்னோட அனுபவம் இது. எனக்கு போன 14ஆம் தேதி என் தந்தையார் இறந்துட்டாரு. அதனால அவர் தனியா தான் இருந்தாரு. பட் நாங்கெல்லாம், ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் நல்லாதான் இருந்தோம். எந்த விதமான மனக்கசப்பும் கிடையாது. எல்லார்ட்டையும் நல்லாதான் இருந்தோம், எல்லாரோடையும் நல்லாதான் இருந்தோம், அன்பாதான் இருந்தோம். பட் அப்பா வந்து தனியா தான் இருந்தாரு. இறந்துட்டதுனால நான் தான் பையன், இன்னொரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. 2 பேர் தான் நாங்க. நீங்க இதெல்லாம் செய்யணும் ஐயா, இதெல்லாம் செய்யணுங்கிறப்ப நான் வேஷம் மாற வேண்டிய 16வது நாள் நீங்களே என்ன கற்பூரம் எல்லாம் நீங்களே வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் பத்தி சொன்னாக்கா அவங்க வந்து காது கொடுத்து கேட்பாங்க, குறைஞ்சது மற்றது ஆவியாளர் செஞ்சுவார், ஆவியாளர் பார்ப்பாரு. அதனால இது வந்து இது தொடர் நிகழ்வா இருக்கும். அவங்க பண்டிகையில போகணும், அவங்க கூழ் வாங்கி குடிக்கணும். கொழுக்கட்டை கொடுத்தாக்கா படையல் வச்சா படையில இருந்து எடுத்து சாப்பிடணும். நானும் அப்படிதான் பண்ணுவேன். எதையா பிரிச்சு வைக்கிற படையில இருந்து குடுன்னு கேட்பேன் நான். சொல்லுவாங்க, பாஸ்டர் இது வந்து படைக்காதது பாஸ்டர், இது சாமிக்கு வச்சதுல, சாமிக்கு வச்சதுல குடுன்னு கேட்பேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேஜ் அமைக்கணும். அந்த மேடை அமைக்கிறது தான் முக்கியம். ஃபவுண்டேஷன் வந்து இதுதான் ஃபவுண்டேஷன். திருப்பணின்றதுதான் திருப்பணி. அவர்களை இலகுவாக்குவது. வேறு கேள்விகள், வேறு விளக்கங்கள்? எனக்கு ஒரு பெரிய மனக்கவலை இருந்தது. நம்ம இப்படி எல்லாம் செய்திருக்கோமே, சரியா தவறான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமையாச்சு, இதை நம்ம செய்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே செஞ்சேங்கய்யா. அவங்க என்ன சொல்றாங்களோ இது சுவிசேஷத்தை ஒரு காலத்துல போய் சொல்லும்போது, ஏன்னா நான் நற்செய்தி யாருக்கும் அறிவிக்கலையா, நான் என்ற செயல் தான் நற்செய்தியா இருந்தது. அவங்க வந்து கேட்டாங்க,
யார்கிட்ட ஏசுடுதா ரத்த சிந்தி மட்டும் நான் சொல்லவே சொல்லல. அவங்க வந்து கேட்ட எப்படி நீ இந்த மாதிரி இருக்கிற, நீ அவ்வளவு ஆச்சாரமா இருப்பிய, எங்க எல்லாரோட பயங்கர ஆச்சாரமா இருப்பிய, நீ எப்படி இருக்கிற, எது உன்னை மாத்துச்சு? இதுதான் அப்போஸ்தலர் 2. புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 2 பவர்ஃபுல். இது பெரிய டாபிக் அது. சகோதரன் நான் இப்ப என்ன செய்ய சுத்தமா இருக்குன்னு வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் அதான் ஆவியானவர் செய்யறது. மத்தபடி குதிச்சு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அந்நிய பாஷையில பேசின அபிஷேகத்தை ஏமாத்திட்டு இருக்குதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அவள் இருதயத்தை இலக செய்யறதுதான். அப்ப எத்தனை பேர் எனக்கு வேற ஒரு அனுபவமும் இருந்ததுங்க. நான் வந்து படிச்சேங்க ஒரு 1 இயர். அப்ப படிக்கும் போதே வந்து எப்படின்னாக்கா அது வந்து ஒரு இங்க டி நகர்ல தான் இருக்குது. நம்ம தக்கர் பாபா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது. ஆக்சுவலா 5 இயர்ஸ் கோர்ஸ் அது. நானு 1 இயர் தான் இருந்தேன். ஏன்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும் சாப்பிடறதுக்கு முன்னாடி. காலையில கண்டிப்பா போய் அங்க விநாயகர் கோயில் அங்க உள்ள இருக்கும். அங்க போய் பட்டை போட்டு நின்னு சாமி கும்பிட்டுட்டு தான் ஒர்க் ஷாப்புக்கே போகணும். இது வந்து அங்க அங்க இருக்கிற ரூல் அது. சோ தெரியும் ஐயா, எனக்கு தெரியும் ஐயா. பட்டை போட்டுக்கிட்டு அந்த வயசுல ஐயா நான் நீங்க சொல்றதுலாம் தெரியும். ஏன்னா நான் அந்த அந்த ஸ்தாபனத்துல நானும் ஒரு ஒன் ஆஃப் த லீடர் ஐயா. அதெல்லாம் இதெல்லாம் தெரியும். அங்க விநாயகர் கோயில் நின்று பட்டை போட்டுக்கிட்டு நாங்க ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். அதனாலே அந்த 1 இயர்ல அதை விட்டுட்டு வந்துட்டேன் நான். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நடுவுல வர முடியாது. சோ 1 இயர்ல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் நானு. என்னன்னா நான் உங்க நிலையில இருந்தா நான் இருந்து முடிச்சுட்டு வந்திருப்பேன். அங்க ஒரு கலைக்கு வந்திருப்பேன். இல்ல நான் சின்ன தலைக்கீழாக மாற்றுகிறவர்கள். ஓகே புரியுது ஐயா. எனக்கு ஒரு 21 வயசுங்க அப்ப அந்த டைம். புரியுது. அந்த உண்மையா அந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் செய்யலாம். வேறு யாராவது கேள்விகள்? வேறு யாராவது விளக்கங்கள்? ஐயா சொல்லுங்க சகோதரி. சொல்லுங்கம்மா. அதாவது யதார்த்தமான ஒரு வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவான வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதே போல நாம வாழணும் இல்லையா? சூப்பர்மா, சூப்பர். இந்த வார்த்தை தான்மா யார்கிட்ட வர மாட்டேங்குதுமா. நான் சொல்லிட்டு இருக்கேன், பைபிள் வந்து யதார்த்தமா பார்க்கணும். முக்கியமா புதிய ஏற்பாட்டை யதார்த்தமா பார்க்கணும். பழைய ஏற்பாட்டை யதார்த்தத்துக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா? இருந்தா நம்ம சூப்பர் லீடருங்க நம்மலாம். பைபிள் முதல்ல யதார்த்தமா இருந்தாதான் நம்ம வாழ்வு வந்து யதார்த்தமா இருக்கும். பைபிள நம்ம வந்து ஆவிக்குரியதுன்னு நம்ம சொன்னாலுமே அவன் வந்து உட்பட மாட்டாங்கன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். யாராவது இது ஆவிக்குரிய அர்த்தம், இது ஆவிக்குரிய விஷயம் சொன்னாலுமே போச்சு அவங்க இல்லைங்களா? குப்பத்தொட்டில போடுறது லாய்க்கு இல்லை அந்த வார்த்தை. எல்லாமே ஆவிக்குரியதுதான். நான் போயிட்டு இந்து சாமி கும்பிடுறது ஆவிக்குரியதுதான். எல்லாம் ஆன்மீகம் தான். எல்லாம் என்ன வளர்ச்சிக்காக உதவுது. அதெல்லாம் தேவையற்றத கலைய வைக்குது. எல்லாம் ஆன்மீகம் தான். நம்ம என்ன எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஆவிக்குரியதுன்னா என்னமோ பிஎஸ்சி ஒரு 5 பிஎஸ்சி பண்றதுக்கு ஈக்குவலா அது ஆவிக்குரியதை போய் விலைக்கு இருப்பாங்க. உள்ள யதார்த்தம் கிறிஸ்தவ வாழ் இதான். இதுக்கு பேருக்குலாம் இப்ப பாரு, இதுக்கு பேர் தான் இல்லையா? கிறிஸ்தவ மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, இயக்கம். இயக்கம் இதுதான். நம்மளோட ஒவ்வொரு செயலும் மற்றவர்களே நம்ம திசை திருப்பதாக இருக்கணும். ஆமா, அவங்களை கேள்வி கேட்க வைக்கணும். குறைஞ்சிட்டு கேள்விகள். ஏன் இவன் மட்டும் எப்படி இருக்கா, இவன் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறா, இவ்வளவு அநியாயம் பண்ற அக்கிரமம் ஏன் இவங்க மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வரணும், அவங்களுக்கு வரணும். அதான் ஆவிக்குரிய விஷயம் போது நம்மளை விட்டு தள்ளி போயிடுறாங்க எல்லாருமே. ஆமா, ஆவிக்குரியதுனாலுமே நம்ம ஒரு இரும்பு இது கேட்ட போட்டுறோம்னு அர்த்தம். ஒரு சின்ன ஓட்டை கூட இல்லாத, காற்று புகாத, வெளிச்சம் வராத இரும்பு கேட்ட போடுறாங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரியதுன்னு யாரும் சொன்னாலுமே இதான் அர்த்தம். எது ஆவிக்கான ஏசு எல்லாமே திறந்த வெளியதான் இருக்கு. எது ஆவிக்குரியது இருக்கும்? என் பிள்ளைக்கு மறப்பேனோன்றாரு. எப்படி அவங்க பிள்ளைக்கு எப்படி மறப்பாங்க? தடுப்பாரு. இப்ப வேணாம் உனக்கு அப்படிதான் சொல்லுவாரு. அத வந்து மறைக்க மாட்டாரு. இது வேணாம், இது உனக்கு தேவையில்லை, சரியில்லைதான், இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு விளக்குவாரு. எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த எல்லாம் விலைக்கு சொன்னாரு. அது போட்டு திரை போட்டு மறைச்சிட்டாரா அந்த மரத்தை? அப்ப அது மறைச்சு அதான் ஆவிக்குரியது. மறைச்சிட்டு பின்னால் ஒண்ணு இருக்குதுதான் ஆவிக்குரியது. எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. புரிதல் கடினம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காலமாகலாம் சிலருக்கு இல்லையா? இப்ப எனக்கே நிறைய காரம் புரிய மாட்டேங்குது.
அவர் படிக்க எனக்கு படிக்க ரொம்ப நாள் படிக்க அந்த ஆச்சு. புரிதல் வரும், நிறைய புரிதல் வரும். அதான் இவரு இந்துவா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய காரியங்கள் இவரு இது ஆமா, நீங்க கிறிஸ்துக்குள்ள வரதுக்கு சொல்லிருக்கீங்க. முன்னாடி. ஆமா ஆமா, ஆமா, உங்களுடைய ஒரு முறை அனுபவம் என்னுடைய சொன்னீங்க. அனுபவம் ஒரே மாதிரி. அப்ப ஒவ்வொரு முறை ஆமா. குற்ற உணர்வோட துடிப்பேன், ஆண்டோட ஆ, சமூகத்தை அழுவேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு போய் அந்த கேட்கவே தீர்த்தத்தை வேண்டாம். தெளிப்பாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப இப்ப எனக்கு அது திருப்தியா எ- இருக்கு, சமாதானமா இருக்கு. என் மனைவி சொல்லுவாங்க, உனக்கு உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொர்ணியா இல்லையா? அதாவது உங்களுக்குன்றது உனக்குன்னா அப்ப என்ன எப்படி இருந்தா அர்த்தம்? ஆமா. எனக்கு அந்த மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். உம் எதுக்கு மரியாதை கொடுக்கல? நானு கடவுளுக்கு விரோதமா இருக்கிறேன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுதான். உம் 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 இதான் இத்தனைக்கு அவன் யாருன்னா ஆதி உம் கிறிஸ்தவங்க, அவங்களா நான் பாதி கிறிஸ்தவன். ஓ புரியுதுங்களா? புரியுதுங்க, அப்ப இந்த புரியுது. ஆவிக்குரியதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் மாத்திருக்காங்க பாருங்க அவங்க. உம் 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 So இதுதான். அதே போல மதம் ஜாதி அப்படின்றது வந்து அப்ப ஆமா. அம்மாவோட சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எல்லாம் இந்தியன் கிறிஸ்டியன் மட்டும்தான் இருக்கும். அப்புறமேட்டு அதான் அங்க வந்து அது ஓசியில போகுதுன்றதுக்காக காஸ்ட் மென்ஷன் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். எல்லா இடத்துல காஸ்ட் மென்ஷன் பண்ணாங்க. அது காஸ்ட் சாதி வந்து மென்ஷன் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூழல்ல தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், ஏன்னா பாப்பார பசங்களே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம குடும்பங்கள்ல இருந்து என்ன பண்ணணும்னாக்கா எல்லாரும் வந்து இந்த டாக்டர் எல்லாம் போக கூடாது, எடுத்த உடனே யூபிசி தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்குதான் பசங்களை எய்ம் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா அங்கெல்லாம் அங்க நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஆளுங்க போட உடனே சாதின்னு வரும்போது ஒரு ஸ்டெப் நமக்கு கொடுக்குது. அப்ப அங்க போயிடணுங்க, அப்படி போயிடணும். புரியுதுங்களா? அங்க போயிடணும் நம்ம. அதனால வந்துட்டு சாதி எல்லாம் போடக்கூடாதுல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு காலம் வரும். அதான் எல்லாரும் சமநிலை ஆயிட்டா அப்ப சாதி போட அவசியமே கிடையாது. சமநிலையே வரலையே. சமநிலை வந்துடும் தைரியத்துலதான் 50 வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு, 50-20 வருஷம் இருக்கணும்னு இவர் சொன்னாரு, டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு. ஆனா 50 வருஷம் வரைக்கும் இவங்க அதுக்குள்ள இவங்க வளர்ந்துருவாங்கன்னு வளராதபடி பாப்பர பசங்க தடுத்துட்டாங்க. தடுக்கலன்னா வளர்ந்துருப்பா. இன்னைக்கு இது யாருக்கும் ஜாதி இருக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் புரியணும் நமக்கு. அரசியல், சமூகம் எல்லாம் புரியணும். நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். கிறிஸ்தவனுடைய எய்ம் என்ன இருக்குன்னா யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுதான் எல்லாரும் பண்ணணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்குள்ளதான் போயிட்டே இருக்கணும் இல்லையா? கிறிஸ்தவங்கலாம் அதுல இல்ல, போகணும். அதுல யூபிஎஸ்சியில எழுதி பாஸ் பண்ணி போகணும். டெப்டி தாசில்தாராவது ஆகணும் இல்லைங்களா? அதனால நம்ம பிள்ளைகளை அப்படிதான் வளர்க்கணும். நான் டாக்டர் படிக்கிறேன், இன்ஜினியர் படிக்கிறேன்ற சின்ன வயசுலயே இது பண்ணணும் இல்லையா? அதிகாரிகள் ஆகணும். கிறிஸ்தவ அதிகாரிகள் இன்னைக்கு இல்ல. ஓகே, வேற கேள்விகள் வேற யாருக்கு? ஒண்ணுங்கய்யா, அது பவுல் அப்போஸ்தலன் வந்து தீமோத்தேயை கூட மொட்டை அடிச்சு கூட்டிட்டு போவாருல்ல. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து ஏன் யூத பாரம்பரியம் கேள்வி இருந்தது. அதான் ஏன்னுக்கு ஒரு கேள்வி இருந்தது. இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு அதுக்கான விளக்கம் எல்லாம் நல்ல தெளிவடைஞ்சிருச்சுங்கய்யா. அதே போல அவருக்கு வந்து விருத்த சேதனமும் பண்ணி கூப்பிட்டு போறாரு. ஆமா, விருத்த சேதனம் பண்ணி பண்றாருன்னா என்ன? நான் எந்த லெவல் தான் போவேன். என்னுடைய எய்மே என்னன்னாக்கா கோல்டன் எய்ம்னுவாங்க இல்லையா? சுவிசேஷத்தை அறிவிக்குதான். அதுக்கு நான் எதை வேணா செய்வேன். இன்னைக்கு சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்க மாட்டேன், எதை வேணா செய்யறாங்க. அப்படி அறிவிச்சாலும் உப்பு சப்பு இல்லாத சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. பயனுள்ளதா. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. வேற யாராவது வேறு கேள்விகள், வேறு விளக்கங்கள்? சொல்லுங்க. நேத்து உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அட்மின் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணா ஃபுல்லா கேட்டுட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதனால அப்போ எகிப்துக்கு ஏன் போனார் இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருந்ததுங்க. இன்று கண்ட எகிப்தினை என்றும் நீ காண்பதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கிளியோபாட்ராவோட லாஸ்ட் எகிப்து இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரீக் வந்து அரசாண்டாங்க. அப்ப எகிப்தியரோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் இவங்க எல்லாம் அங்க போறாங்க. இப்ப நான் வந்து ஒரு கேள்வி அப்ப இருந்தது. இப்ப இவங்க வந்து ஒரு ஹெல்ப்னா கூட கிரீக்கு இது எகிப்து கிட்ட போய் கேக்குறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவர் அங்க போனாரு,
அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இன்றைக்கு அந்த எகிப்தியனை எங்குமே பார்த்ததுல என்னைக்குமே பார்க்க மாட்டேன்னு சொன்னது அப்ப வந்து அந்த வாக்குத்தத்தம் பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தப்போ இந்த ஹிஸ்டரி படிக்கும் போது அந்த கிரீக் அங்க எகிப்து அங்கே முடிஞ்சு போச்சு. என்னுடைய கணிப்பு சரிங்களாயா? அது ஓரளவுக்கு சரி. ஆனாக்கா வந்து அந்த வாக்குறுதி வந்து யாருக்குன்னா யூதர்களுக்கு தான். அந்த யூதர்களை திரும்பி எகிப்துக்கு ஓடினாங்கல்ல. ஆமாங்கய்யா. தப்பிச்சு ஓடு எப்போ அந்த 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 இது முதல் முதல் இது அப்போ எசேக்கியா அந்த டைம்ல வந்துட்டு ஆமா அப்போ வரும்பொழுது கைதிகளா எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இந்த யூதா கீழே இருக்கலாம் எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்கல்ல. அப்ப எகிப்து இருக்கு எகிப்தியர் இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த வசனத்தை வந்து முடிச்சு போடணும், ஜாக்கிரதையா முடிச்சு போடணும். அவனுக்கு சொல்லப்படுறது என்னன்னா உன்னை வந்து இந்த மாதிரி அடிச்சு உதைக்கிற எகிப்தியர் நீ பார்க்க மாட்டேன். அதான். ஓ சரிங்க. உன்னை அடிச்சு உதைச்சி அடிமையாக்குற எகிப்தியர் நீ பார்க்க மாட்டேன். நீ அடிமையா இருக்க மாட்டாதான். நீ எகிப்தியனுக்கு அடிமையா இருக்க மாட்டேன். ஆனா இவங்க அடிமையா போறாங்க. அங்க போனா அங்க போய் அடிமையா தான் ஆகணும். இவங்க ரெண்டாவது போடுறாங்க பார்த்தீங்களா? அப்ப அவங்களே அந்த கூட்டு வந்து உருவாக்குறது தான் அந்த 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 பைபிள். கிரேக்க செப்துவஜித் பைபிள் அப்படி உருவானதுதான். அவங்களுக்கும் பரிசெல்லாம் கொடுத்து அங்க இருக்க போனவங்க எல்லாம் கொண்டு வர வச்சு உருவாடுது. அப்போ வசனங்களை வந்து இணைக்கும் பொழுது இந்த சரித்திரம் பூகோளம் இதெல்லாம் படிக்கணும். அப்ப இவங்க ஏன் ஓடினவங்க காண மாட்டேன், நீ ஏன் போய் காண போற இல்லைங்களா? இவ்வளவு விஷயம் இப்ப ஏசி அங்க போறாரு, இதெல்லாம் இருக்குது. அப்ப இயேசு அங்க கூட்டு போறாரு அப்படின்னா எகிப்து கூட்டு போறாருன்னா எதிரிகளா இருந்தவர்கள் இல்லையா அவர்கள் நண்பராக மாறும். எதிரிகளா இருந்தால் உன்னோட எதிரியா இல்ல, இப்போ நீ அவன தோளோட தோல் இணைஞ்சு நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நான் வேணும், எகிப்திற்கு நான் வேணும். புரியுதுங்களா? இந்த கோணத்திலேயே கொண்டு போகணும். எல்லாமே புதிய ஏற்பாட்டு கோணத்துல போட அப்படிதான் வரும். எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாவே வரும். அப்ப இயேசு தன்னுடைய மகனையே கொண்டு போறாருன்னு அர்த்தம். அவன் கொடுமை பண்ணா இருந்தாலும் அங்கிருந்து விடுதலை வந்தாங்க. விடுதலை வந்த மேல நீ வெறுப்பா இருக்காது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க நண்பராவே இருந்திருக்கிறாங்க, கூட சண்டை போடாமல இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவனுக்கு நல்ல நண்பனா மாத்திட்டோம். இதெல்லாம் எங்க கொண்டு போக முடியும்? பழையசிலேயே இருந்தா அந்த பிரச்சனை வந்து இருக்காது. பழைய ஏற்பாடு போவாதீங்க. புதிய ஏற்பாடு தெளிவு இருந்தா அது புரிஞ்சிடும் நமக்கு. இப்ப நீங்க எல்லாம் இப்படிதான் யோசிப்பீங்க. இனி யோசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டோட கூட புதிய ஏற்பாடை புரிஞ்சுட்டு யோசிச்சீங்கன்னா அப்படிதான் யோசிப்பீங்க. பாசிட்டிவா யோசிப்பீங்க. அதெல்லாம் சரிங்க ஐயா. சரிங்க. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. வேறு ஏதாவது விளக்கம், கேள்விகள்? வேறு கேள்விகள், இது சம்பந்தமான கேள்விகள், விளக்கங்கள், வேறு விளக்கங்கள் யாருன்னா வேணுமா? குழுல ஒரு 8 பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு விளக்கங்கள் இல்ல வேறு கேள்விகள், பாட சம்பந்தமாவோ பாடத்துக்கு போயிட்டு அப்பாற்பட்டோம் இருக்குதுங்களா? இருக்கு. சரி, இன்னொரு இன்னொரு கேள்வி. ஏற்கனவே இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, நான் அன்னைக்கு நம்ம இதுல வந்து போட்டிருந்தேன், பைபிள் எல்லாம் போட்டிருந்தேன், புக்ஸுக்கெல்லாம் நிறைய போட்டிருந்தேன். தயவுசெய்து வாங்கிக்கிடுங்க. அந்த ரொம்ப குறைஞ்ச விலை தான். முக்கியமா அந்த ஒரு புக்கா நீங்க வாங்கணும். கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமா 500க்கும் அதிகம் 300 தான் போட்டிருக்காரு. 500க்கும் அதிகமான தப்பான புரியாத வார்த்தைகள், தப்பான வார்த்தை இருக்கு, அது புரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு. அந்த இதுதான் அர்த்தம் தெரியாம இருக்குது. அதுல அந்த புக்கெல்லாம் வாங்க, அவருடைய இது புத்தகத்தை வாங்கிக்க. அப்ப அதை வச்சுதான் கேட்டாங்க, ஐயா இந்த பைபிள் அந்த பைபிள் போட்டே இருக்கிறீங்களா, அந்த பைபிளை பத்தி ஒரு இது கொடுங்க. நான் ரொம்ப சுருக்கமா அந்த வரலாறு ஒண்ணு, தமிழ் இறையல், தமிழ் வேதாகமம், தமிழ் திருமறை வரலாறை வந்து நான் வந்து இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இதை நான் ஃபைனல் பண்ணல. நான் நேற்று தான் கேட்டாங்க அதை பத்தி. அதனால நான் நைட்டெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணேன். ஒரு 10 தான் பண்ண முடியும். தமிழ் திருமறை வரலாறு இது ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ் திருமறை வரலாறு, அதாவது தமிழ் வேதாகமம், தமிழ் திருமறை திருப்புதல் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இல்லைங்களா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், நியூ ரிவைஸ், இது இங்கிலீஷ்ல கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் அதிகமான வெர்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே எல்லாரும் பயன்படுத்துறாங்க. தமிழ்ல நம்ம ஒரே ஒரு வெர்ஷன் தான் கட்டி பிடிச்சி எழுத முடியும். பவர் வெர்ஷனை மட்டும் கட்டி பிடிச்சி எழுதிருக்கோம். அது காரணம் என்னன்னாக்கா இந்த மனப்பான்மை.
இந்த 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 யூத மனப்பான்மை கிறிஸ்தவங்க மேல புகுத்தப்பட்டுடுச்சு. எங்க புகுத்தப்பட்டுனா மெயின்லைன் சர்ச்லயே புகுத்துச்சு. இந்த ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், லூத்தரன், மெத்தடிஸ்ட், அது பேர் என்ன கடைசியா சிஎஸ் இல்லைங்களா, இங்கேயே புகுத்தப்பட்டது இல்லையா. அப்போ இது இதை இதை பத்தி தெரியணும், இந்த பைபிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வேகமாவே எடுக்கிறேன் நான். மொத்த தமிழ் திருப்புதல் வந்து 21 தமிழ் திருப்புதல்கள் இருக்கு. அதனால திருப்புதல் வேர்ஷன். அப்போ இந்த தமிழ் வேர்ஷன், இந்த பைபிளை வந்து நாம என்ன பண்ணா திறந்த மனசோடு படிக்கணும். ஒவ்வொரு வருஷனும் வச்சுக்கணும். முடிஞ்சா அந்த வேர்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போதைக்கு ஒரு 4-5 வேர்ஷன்ஸ் கிடைக்குது, 6 வருஷம் கிடைக்கும், 6-7-8 வருஷம் கிடைக்குதாமா. பழைய வருஷன்ஸ் ஒரு 4 கிடைக்கும். இதெல்லாம் நம்ம லைப்ரரியில இருக்கணும். அதெல்லாம் நம்ம கிட்ட சும்மா மேல எடுத்து படிக்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த வரலாறு நமக்கு தெரியணும். அப்ப ஆரம்ப கால திருப்புதல்கள் இல்லையா, அதுல இந்த தேவன் கடவுள் இது ஒரு பிரச்சனை. எப்ப தேவன்ற வார்த்தை வந்து எப்ப கடவுள்ன்ற வார்த்தை, இதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுதான். இந்த தேவன் இதுல வர பிரச்சனைகள் தான் மற்ற இடங்களுக்கெல்லாம் மற்ற விஷயங்களுக்கு பரவுது இல்லையா. இப்படி ஒரு திருப்புதல் நினைச்சிரோ பவர் திருப்புதல் ஒன்று, அது பவர்னே தெரியாது. நிறைய பேர் இந்த இண்டிபெண்டன்ஸ் சிஎஸ்ஐ பைபிள் வாங்க, அதை பார்த்து சிஎஸ்ஐ கிடையாது, ஆங்கிலிக்கன் அவங்க ஆக்சுவலி நிறைய சிஎஸ்ஐக்குள்ள வந்துடுச்சு இல்லைங்களா. அப்போ இது ஒண்ணுதான், இந்த திருப்புதல் பேரே தெரியாது நிறைய பேர். நீங்க வேணா கேட்டு பாருங்க, பாஸ்டர் இன்னும் கையில இருக்க தமிழ் பைபிள் எந்த வெர்ஷன் கேளுங்க, எந்த திருப்புதல். ஓரளவுக்கு ஓல்டு வெர்ஷன் வாங்க, பழைய திருப்புதல் இருக்கு. ஆனா அது பேர் என்னன்னாக்கா அந்த பவர் திருப்புதல் நீங்க சொன்னதா, ஹென்றி பவர் திருப்புதல் நீங்க சொன்னாதான் அவங்க தெரியும். அப்படின்னா வரலாறுகள் நமக்கு தெரியும். அப்ப ஆரம்ப கால திருப்புதல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருந்தது. ஆனா இந்த வேர்ஷன்ஸுக்காக ரத்தம் சிந்தினாங்க, செத்தாங்க, மூளை வெடிச்சு செத்தாங்க, ரத்தம் வெடிச்சு செத்தாங்க இல்லையா. நம்ம கையில சும்மா பக்குல பைபிள் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கணும். நம்ம இத ஒரே ஒரு புக்கு மத்தேயு நற்செய்தி நூல், அது ஒண்ணு எழுதுறதுக்கே 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. ஒண்ணுக்கே இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. எல்லாம் கையில எழுதி முடிச்சுட்டு அதை பிரிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. ஏன்னா வெளிநாட்டுல கொண்டு போய் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணணும்னாக்கா அந்த 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 எழுத்துக்கள் அங்க இது பண்ணணும். அப்ப எழுத்து வச்சு இங்க எப்படி, இங்க கிடையாது அதெல்லாம், அந்த இதெல்லாம் இல்லை. ஒரே ஒண்ணு ரோமன் கேத்தலிக் கிட்ட தான் இருக்குது. இல்ல அங்க போயிட்டு எப்படி வருது, இல்ல அங்க இருந்து கொண்டு வந்த ஒரு மெஷின் கப்பல் மூழ்கி போயிடுச்சு. அப்ப எத்தனை அந்த காலத்துல லட்சம்னா நீங்க பல கோடி ஒரு புக்குக்கு பிரிண்ட் பண்றதுக்கு இல்லைங்களா. அப்பளவெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் இயேசுக்கு மேன்மை தெரியும், நம்முடைய கடவுளுடைய மேன்மை தெரியும். அப்ப இயேசு எப்பேற்பட்ட மேன்மை உள்ளவரா, நம்முடைய கடவுள் எப்பேற்பட்ட மேன்மை உள்ளவரா இருந்திருந்தா, யாவோட எப்பேற்பட்ட மேன்மை உள்ளவரா இருந்தாக்கா இதுக்கெல்லாம் இவங்க ரத்தம் செஞ்சிருப்பாங்க, தியாகம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எடுப்பாங்க. அப்போ முதல்ல இந்த கடவுள் இந்த வார்த்தை ஒவ்வொரு திருப்புதல்களிலும் அவங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னாக்கா, தம்பிரான் அப்படின்னு ஒரு திருப்புதலை பின்னாடி பார்க்கணும் இல்லையா. ராசாதி ராசன் சர்வேஸ்வரன், ராஜாதி ராஜா சர்வ வல்லன் அப்படிங்கிற ராஜாதி ராஜன். இந்த வார்த்தை வந்துட்டு இந்த ராசாதி ராசன் முழு தமிழ், ஜல சர்வேஸ்வரன் வடமொழி வந்துட்டு சர்வத்தையும் பரிபாலனம் செய்பவர், சர்வத்தையும் ஆளுகை செய்து பாதுகாத்து பராமரித்து ஆசை, அதான் சர்வேஸ்வரன் அர்த்தம். அப்ப ராசாதிராசன் சர்வேஸ்வரன்ற வார்த்தை வந்திருக்குது. எங்கெல்லாம் தேவன் வார்த்தை இப்ப நம்ம படிக்கிறோமோ அங்கெல்லாம் ராசாதிராசன் சர்வேஸ்வரன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப எவ்வளவு அவங்க மனசுல நானும் நிறைஞ்சு பேசிட்டாங்க இல்லையா. அப்ப அந்த வார்த்தையை அவங்க கொண்டுறதுக்கு தூயாவே செஞ்சிருக்காரு இதெல்லாம் இல்லைங்களா. அடுத்தது என்ன வார்த்தை பயன்படுத்தா, சர்வேஸ்வரனாகிய பிதா ஒரு பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்னு ஈஸ்வர், வட இந்திய பைபிள்ல எல்லாம் பெரும்பாலும் ஈஸ்வர் தான் இருக்கும். பரமேஸ்வர்ன்ற வார்த்தை இருக்கு, ஈஸ்வர்ன்ற வார்த்தை இருக்கு பைபிள்ல எல்லாம். பரமேஸ்வர் ஈஸ்வர்ன்ற வார்த்தை இருக்கும், ஈஸ்வரன். அப்புறம் என்னாச்சு, தேவன் அப்படின்னு வந்து, இந்த தேவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் நிறைய வந்து. தேவன் வந்த போதும் பிரச்சனை, வந்ததுக்கு பிறகு அது நிறைய பிரச்சனைகள் வந்து இல்லையா. அது என்னாச்சு, கடவுளோட பயணிக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு, இந்த வார்த்தை சரியானபடி விளங்கி கொள்ளாததுனால, சரியா விளக்கம் கொடுக்காததால, இத வந்துட்டு
ஆஹ் என்ன பண்ணாங்க, நரித்தனமா இந்த வார்த்தை உள்ள நுழைச்சதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இதுல இருக்கு. அப்ப இத்தனை வார்த்தைகள் இருக்கு. அடுத்தது பைபிள்ல வந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணப்பட்டதா அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல. அதே பார்க்கணும். சிலதெல்லாம் என்னன்னாக்கா கையில எழுதி, இல்லையா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய லைப்ரரியில கூட பழைய எல்லாம் கையில எழுதி அதை கட்டி வச்சிருப்பாங்க, இல்லைங்களா, அட்டை போட்டு கட்டிடும், கையில எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அப்ப பிரிண்டிங் வசதி கிடையாது, இல்லையா. சிலது வந்து பிரிண்டிங்க்கு வசதி இருக்கு, ஆனா கையில பணம் இல்லை, பிரிண்ட் பண்றதுக்கு பணம் இல்லை. சிலது வந்துட்டு அது சரியா ஏற்றுக்கொள்ளப்படாததால அது அச்சேறுவதற்கு சில அச்சேறுவதற்கு பைபிள் சொசைட்டி தான் ஆத்தரைஸ்டு. அவங்க ஆத்தரைஸ் பண்ணாதான் அது வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாரும் வாங்குவாங்க, இல்லையா. அப்ப சிலதெல்லாம் பைபிள் சொசைட்டி வந்து நிராகரிச்சு, இது சரியில்லை, இந்த வார்த்தை நீங்க சரியா எடுக்கல, கிரேக்க நம்முடைய தமிழுக்கு வந்து எபிரேய கிரகத்தை கொண்டாலும் இதுல இந்த வார்த்தை சரியா பொருந்தல நிறைய இருக்குது இல்ல. அப்போ மட்டக்களப்புல வந்துட்டு அந்த மட்டக்களப்பா இந்த 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 ஈழ போர்ல கொடுத்தாங்க பத்தியா, உலகத்திலேயே தலை சிறந்த நம்பர் 1 பைபிள் இது லைப்ரரி, அது தமிழ் லைப்ரரி. பைபிள் இருக்கு, தமிழ்ல நிறைய இருக்குது, இல்லைங்களா. முதல்ல எப்படி இதுல வந்துட்டு 4ஆம் கிமு 4ல வந்துட்டு அலெக்சாண்டரிய பல்கலைக்கழகத்து லைப்ரரி எவ்வளவு டாப் மோஸ்டா இருந்ததோ அது போல இது வந்து எரிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழர்களுடையது நிறைய பொக்கிஷம் போயிடுச்சு, பைபிள் மட்டும் இல்ல, நிறைய தமிழ் இதுகெல்லாம் போயிடுச்சுங்க அதுல போடுது, இல்லையா. அப்ப இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். 1578க்கு முன்னால வர, இல்லைங்களா, தமிழ் பைபிள், தமிழ் திருமறை அப்படிங்கிறது தமிழ் சமுதாயத்துக்கிட்ட இல்லவே இல்லை. அது ஒரு புத்தகமா இல்லை. உதாரணம் மத்தேயு நற்செய்திகளாகவோ, திருப்பாடலாகவோ, அல்லது நீதிமொழிகள் அப்படியாகவோ, யோவான் நற்செய்திகளா அப்படி ஏதோ ஒரு புத்தகமா வடிவில கூட இல்லை. அடுத்தது அந்த புத்தக வடிவத்துல இருந்தாலும் அது எழுத்து வடிவத்திலையும் இல்லை. இருந்தது, ஆனா முழுசா அப்படி இல்லை, ஒரு புக்கா இல்லை. 2வது, புதிய ஏற்பாடு புக்காவும் பிரிண்டடா இல்ல, எழுத்தும் இல்ல. பழைய ஏற்பாடும் அந்த மாதிரி இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, 1578க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். இங்க வந்து தோமா வந்தாருன்றா அவர் எப்படி வந்திருப்பாரு, எதை வச்சு பேசியிருப்பாரு, அவர் கொண்டு வந்தது எதுவா இருக்கும், எந்த புக்கா இருக்கும். புதிய ஏற்பாடு அவர் கையில இருக்கிறது வாய்ப்பே இல்லையா, எழுதப்படலையே, இல்லைங்களா. அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் புதிய ஏற்பாட்டுல எதுவுமே இல்லை. இந்த பக்கம் அவர் பயணப்பட்டு 2-3 வருஷம் பயணப்பட்டு வர்றதுக்கு மேலதான் 1 தெசலோனிக்கே இதுவே வந்து எழுதப்பட்டிருக்கு, இல்லையா. அப்ப அவர் எப்படி வந்திருப்பார், எப்படி ஊழியம் பண்ணி இருப்பார், அவரை தொடர்ந்து வந்தா ஒரு சீடர்களா இருக்கலாம், அவங்க எப்படி வந்திருப்பாங்க, இதெல்லாம் இல்லாம எப்படி அவர் நற்செய்தி அறிவிச்சிருப்பாங்க, இதெல்லாம் யோசிக்கணும். பைபிள் நம்ம கையில இருக்க பைபிள் சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் ரோமன் கத்தோலிக்க இருக்குல்ல, அது பயபக்தியோடு வச்சிருந்தது காரணம் தான். அது தொடர்றது கூட எனக்கு தகுதி இல்லை, அப்பேற்பட்ட பாவி நாடு, பரிசுத்தவான் தான் தொட முடியும், புரியுதுங்களா. ரோமன் கத்தோலிக்க ஏன் பைபிள் அந்த காலத்துல படிக்கலன்னா இதுதான், இது ஒரு காரணம். ஆனா அவருக்கு அறிவூட்டப்படலை. ஏன் அறிவூட்டப்படல, புரியாது அவருக்கு. ஏன்னா படிப்பு கிடையாது. படிச்சு இருந்தாதான் சிந்திப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, புரியும். இப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்போ இந்த 1578க்கு பிறகு வந்த திருப்பணியாளர்கள், மிஷினரிகள், முதல் மிஷினரி யாரு, பிரான்சிஸ் சேவியர். அவர் டச்சு மொழியில தான் கொண்டு வந்தார், அதை தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க முதல் இதழ்தான். அப்ப இங்க வந்த மிஷினரிகள் வந்துட்டு அதன் பிறகு வந்தவங்களா, இது பிறகு வந்தவங்களா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பழைய ஏற்பாடும் பெருசா இருக்கும், புதிய ஏற்பாடு அவ்வளவு பெருசா இருக்கும், அதை பாதுகாத்து அதை இப்படியே அதை வச்சுதான் இங்க வந்து அந்த தமிழ்நாட்டுலதான் தமிழ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு தமிழ்ல அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, தமிழ்ல அவங்களுக்கு செய்தி கொடுக்கணும். அப்போ வந்தவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசி யார் கட் பண்ணல, ஆத்தாருமே கிடையாது. என்ன பாஷை, அந்நிய பாஷையை கத்துக்கிட்டாங்க, இங்க வந்து கத்துக்கிட்டு அந்த அந்த அந்நிய பாஷையை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி பைபிளா கொடுத்தவங்க. அதுல அந்நிய பாஷை பாடத்தை அடிப்பாடம் இருக்கு, அதான் படிச்சுப்பாதான் தெரியும்.
நிறைய பேர் தப்பா சொல்றாங்க, அந்நிய பாஷையில வந்து பேசுனாங்க. அப்ப எழுதி வச்சிருப்பாங்க, எல்லாம் எழுதுறாங்க, என் ஒருத்தர் கூட எழுதல. புரியுதுங்களா? அப்ப அவங்க இங்க வரும்பொழுது அவங்க தாய்மொழி பைபிளை கொண்டு வந்து இங்க வந்து அந்த எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ அந்தந்த நாட்டு மொழியை கத்துக்கிட்டு அந்தந்த மொழியில மொழி பேசுறாங்க இல்லைங்களா? அந்நிய மொழி என்ன ஆச்சுன்னா இவர்களுக்கு சுவீகார மொழியா மாறுச்சு, சொந்த மொழியா மாறுச்சு. அந்நிய மொழி சொந்த மொழியாக்கி அந்த மொழியில அவங்க எழுதுனாங்க. அப்போ பைபிள்னோட இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும், இந்த விஷயங்கள் நம்ம இல்லையா? அப்ப இவங்க அதெல்லாம் சுமந்துட்டு வராங்க. நிறைய மிஷினரி செத்து போனாங்க, கப்பல் கப்பல் கவிழ்ந்து இல்லையா? வெறும் புயல் வந்து இந்த புக்கெல்லாம் நனைஞ்சி போயிட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. உயிர் தப்பி பழிச்ச மிஷினரிகள். மிஷினரி வாழ்க்கை சாமானிய வாழ்க்கை இல்ல, திருப்பணி வாழ்க்கைன்றது நான் இன்னைக்கு சொன்னல திருப்பணி தான். தியாகம், நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய இழக்கணும். எதுக்காக? ஒரு லாபத்துக்கு நிறைய நஷ்டமாக்கணும். அப்போ வந்தவங்க என்ன பண்ணாங்க? இப்ப 1578 இதை மட்டும், இந்த புக்கை மட்டும் வச்சிருவோம். மற்றவர்கள் இதற்கு பிறகு வந்த மெயின்லைன் சர்ச் மிஷினரிகளா என்ன பண்ணாங்க, இல்ல ரோம கத்தோலிக்க விஷயம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்க கையில இந்த பைபிள் இருந்தது. லத்தீன் பைபிள் தான் அவங்ககிட்ட இருக்கும். ரோமன் கத்தோலிக்ல லத்தீன் தான் இருக்கும். கிரேக்க இதுவெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா கிரேக்க எபிரேயத்துல இருந்து நேரா லத்தீனுக்கு மொழிபெயர்த்து சிறப்பான பைபிள் அது. லத்தீன் பைபிள் சிறப்பா இருக்கும், சிலலாம் புரியும். லத்தீன் புரியும், நல்லா புரியும். கிரீக் ஹீப்ருவோட லத்தீன் நல்லா படிச்சீங்கன்னா லத்தீன்ல நல்லா ஆழம் புரியும் இல்லைங்களா? அதை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அங்கே தமிழ் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்தவங்க அந்த பைபிளை வச்சுட்டு இவங்க போயிட்டு ஒரு சின்னதா ஒரு கூட்ட சபைன்னு சொல்லி ஒரு சின்னதா கூட்ட மரத்தடியிலையோ ஒரு சின்ன குடிசையிலயோ நடத்துனாங்கன்னா, இல்ல போய் நற்செய்தி அறிவித்தாங்கன்னா, இவங்க என்ன பண்ண, அவ்வளவு ஒரு பைபிளை தூக்கிட்டு போக முடியாது. அந்த பைபிள்ல இருந்துட்டு வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுல இருந்துட்டு குறிப்புகளை எழுதி வச்சுட்டு அதை வச்சுட்டு தான் படிப்பாங்க. இதான் அவங்களுக்கு பைபிள். ஜனங்களுக்கு எது பைபிள்னா இதுதான் பைபிள். ஃபாதர்கிட்ட பைபிள் இருக்கு, பிஷப்கிட்ட பைபிள் இருக்கு, இந்த ஆயர்கிட்ட பைபிள் இருக்குது. எது பைபிள்? அவன் எழுதி வச்சு பேப்பர்ல எழுதி வந்து எழுதி பண்றாரு. நம்ம இன்னைக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றோம்ல, அதுதான் பைபிள். அந்த காலத்துல சுமந்து வர முடியாது, அவ்வளவு பெரிய புக் அது. ஏன்னா அதை தூக்கி திறந்துட்டுச்சுன்னா கீழிடும். இல்ல இப்ப இருக்க மாதிரி குவாலிட்டி பேப்பர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் முன்னாடி அந்த பைபிள வந்துட்டு அப்ப இருக்க பைபிள திக்கா இருக்கும். அதை ஒரு 30-35 வருஷம் முன்னாடி எடுத்தா உடையுது அதெல்லாம் பேப்பர்லாம். இவ்வளவு தனியா இருக்கும் பைபிள். பழைய ஏற்பாடு இவ்வளவு பெருசா இருக்கும், புதிய ஏற்பாடு ரெண்டு தனியா இருக்கும், தனித்தனியா. பழைய ஏற்பாடு தனியா, புதிய மொத்தமா இருக்காது அப்பெல்லாம். தனித்தனி பைபிள் தான் அப்பெல்லாம். அப்போ இதுதான் அவருக்கு பைபிள். அப்போ இந்த முதல் பைபிள், முதல் திருமறை அல்லது முதல் திருமறை சார்ந்தது 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறத என்ன பண்ண, டச்சு மொழியில இருக்கிறத இருந்த அந்த புத்தகத்தை என்ன பண்ணா, சின்ன புத்தகம், நான் திரும்பி போடுறேன் உங்களுக்கு எல்லாம். சின்ன புக்கு கிடைக்குதா? நான் கிடைக்க கூடாது, இருக்கு மொழி இல்லையா? அது டச்சுல இருந்துட்டு லத்தீனுக்கு போட்டு, லத்தீன்ல இருந்து இங்கிலீஷ் போட்டு, இங்கிலீஷ்ல தமிழ்ல மொழிபெயர்த்து தம்பிரான் வணக்கம். கடவுளுக்கு முதல்ல இந்த எழுத்து பிரிண்டட், ஃபர்ஸ்ட் பிரிண்டட் இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்டட் புக்கு, தம்பிரான் வணக்கம் அப்படின்றது இல்லையா? இது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பேப்பர்ல எழுதுறதை விட இது ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா மக்களுக்கு வெளிப்படும். ஓ, பெரிய பைபிள் சின்ன பைபிள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல எழுத படிக்க தெரியாது, ஏன்னா பார்ப்பனர்கள் தான் எழுதுவாங்க. எழுது படிப்பெல்லாம் மட்டுப்படுத்திட்டாங்க. கீழடி நாகரிகத்தை பயங்கர படிச்சவங்க. அப்ப இந்த பார்ப்பனர்கள் எவ்வளவு உள்ள நுழைஞ்சி இந்த படிப்பு அறிவை அவங்க விட்டு அப்படி அகற்றி போட்டாங்க. அறிவில்லாதவெல்லாம் முட்டாள்களாக மாத்திட்டாங்க. ஏற்கனவே படித்தவர்கள் படிக்காதெல்லாம் மாத்திட்டாங்க. அப்போ இது படிச்சவங்க ரொம்ப குறைவு. யார் படிச்சவங்க? பார்ப்பனர்கள் எல்லாம் படிச்சவங்க. 8வது படிச்சா அவர் தான் வாத்தியார், ஹெட் மாஸ்டர் இல்லையா? அப்ப எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின்னா 8வது படிச்சிருப்பாரு. அவர் 8வது ஃபெயில் இருந்தா, ஒரு ஃபெயிலா இருந்தா ஒரு டீச்சர் இல்லைங்களா? 8வது பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்றது கஷ்டம். 4ஆம் 8வது ESLC எக்ஸாம்
15 வருஷம் 20 வருஷம் வந்து எழுதுவாங்க அப்படி எக்ஸாம். ஏன்னு கேட்டாக்கா ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஏதோ சில பைசா வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கும் கவர்மெண்ட்ல அவங்க குமஸ்தாவா இருப்பாங்க. ஸ்கூல்ல வாத்தியாரா தான் அது கிடைக்கும். அவங்க 8வது வருஷம் அவங்களுக்கு வந்துட்டு வருஷம் ஆன உடனே அவங்களுக்கு ஹெட் மாஸ்டர் ஆயிடுவாங்க. அதுக்காக பார்ப்பனர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்களா? அப்போ பேர் எல்லா பார்ப்பனும் படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் போய் படிச்சிருப்பாங்க. அவனுக்கு தனி குலக்கல்வியோடு கூட இல்லையா இந்த தமிழ் இதெல்லாம் கூட கத்துக்குவாங்க, இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிடுவாங்க இல்லையா. மத்தவன் படிக்கக்கூடாது, குலக்கல்வியும் கிடையாது அவனுக்கு, குலத்தொழில் இருக்கும். குலக்கல்வி அந்த கல்வி சார்ந்த குலத்தொழில் அது நீயே சொல்லி கொடுத்துக்கிடாங்க. பார்ப்பனர்கள் அடுத்தபடியாக கொஞ்சம் பேர் தெரிஞ்சு இருக்குது. அது யாருன்னா உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு முதலியார், பிள்ளைமார், இவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாம் யாருன்னா பண்ணையார்கள். அந்த காலத்துல பணம் படைத்தவர். அப்ப பணம் படைத்தது நீ படிக்காதன்னு பார்க்க சொல்ல முடியாது. ஏன் அங்க குமஸ்தாவா மத்த இத வேலையில இருப்பாங்க, கணக்கு பள்ளியா இருப்பாங்க, சம்பளம் கொடுக்கணும், பணம் வேணுமே அவனுக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ண இவங்கெல்லாம் படிக்கல, அவன பணம் இருக்குது. அவன் வெளிநாட்டுல போய் படிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாடுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்க, செட்டியார்கள், இவங்க எல்லாம் பணம் இருக்கிறவங்க. ஆனா இவனை உயர்ந்த சாதி. ஆனா பார்ப்பானுக்கு இவன் அப்படி சூத்திரம் தான். இவனுக்கு அடுத்தடுத்த நிலையில இருக்கிறவெல்லாம் யாரு அப்படின்னா அதுதான் அந்த சாணார்கள், நாடார்கள், வன்னியர்கள், நிறைய கேட்டகரி வருதுல்ல. இதெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், இதெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு லிஸ்ட்ல வராங்க பார்த்தீங்களா, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் லிஸ்ட்ல வரும். இவங்கெல்லாம் படிப்பு கிடையாது. அப்போ இந்த இவங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு அம்மாஞ்சாமி கும்பிடுவோம், துரைய பார்த்து துரைவாங்க. ஆனா துரை சொல்ற ரட்சிப்பு செய்து ஏத்துக்க மாட்டான், கேட்க மாட்டான் இல்லைங்களா. துரை இது இருக்கு, துரை இது கணக்கு இல்லடா உட்கார்றான்னா உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா இல்லையா, இங்க இருக்கிற இவன் ஏன் இங்க வந்திருக்கான இந்த சூத்திரன்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம துரைன்ற அளவுக்கு இவன் படிக்க வச்சுக்குவோம். அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா துரை வணங்குறதெல்லாம் அவனுக்கு வந்து அது உயர்ந்த தேவன். ஆனா இந்தியாவில இருக்க ஏத்துக்கலாம் இவன் பர தேவன், பறையர்கள் வணங்குறதா. 33 கோடி தேவ தேவிகள்லாம் இவங்க நாலாந்தர மக்கள். இவங்கெல்லாம் நாலாந்தர நசது பார்த்தீங்களா. இவங்க எல்லாம் நாலாந்தவர்கள், அடித்தட்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாம். அப்போ இந்த படிச்சவர்கள் இவங்க தமிழ் அடிக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்துட்டு தமிழ் அறிவோடு கூட வீரமாமுனி வருது, அது இதெல்லாம் படிக்கிறாங்க. கிறிஸ்து அவருக்கு கொஞ்சம் போராட்டம் நடக்குது. அப்போ வந்த மிஷினரிமார்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க படிக்கணும்னா அவங்க உடல் நலத்தோட இருக்கணும், வேலை செய்ய உடல் நலம் வேணும்னு மருத்துவத்தையும் படிப்பையும் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த இதன் மூலமாக இந்த தம்பிரான் வணக்கம் புக்க அவங்க படிக்கும் பொழுது அவங்களால எழுத்து கூட்டி படிக்க முடியலனாலும் கேட்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்ச காலத்துல புரிய முடியும். அப்ப இதுதான் முதல் கிறிஸ்தவர்களுக்கான முதல் பைபிள், முக்கியமா ரோமன் கத்தோலிக்க. இதை பைபிளாக ஏற்றுக்கொண்டார்கள், திருமறையை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லைங்களா. அப்போ இது முதல் வெர்ஷன், ஃபர்ஸ்ட் வெர்ஷன். எது? தம்பிரான் வணக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பைபிள் வெர்ஷன் இல்லையா. இந்த தம்பிரான் வணக்கத்துல அவர் பயன்படுத்தின வார்த்தை கடவுளுக்கு ஈஸ்வரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஈஸ்வரனா என்னன்னா பாதுகாப்பு. ஏன்னா இந்த அடித்தட்டு மக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு யாருமே கிடையாதுன்னா இவரோட பாதுகாப்பா எங்க இருந்ததுன்னா மத்திய 5ஆம் அதிகாரத்தை எடுத்தாங்க. இவனை நீ போய் பாதுகாத்துக்கோ, பாதுகாப்பாடு என்னிடத்துல வரணும்னா இவங்க பாதுகாப்பா இருந்தா தான் இப்ப என்கிட்ட வருவாங்க. மிஷினரிகள் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. நம்மளும் ஆர்சி இருக்கணும், அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. இதுல அதனால இந்த மட்டுப்படுத்துறது, தலையில குட்டுறது, நான் தான் பெரிய ஆளு, இது ஆர்சி எல்லாம் மட்டம், பெந்தேகோஸ்தே மஸ்டம், சிஎஸ்ஐ மட்டம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க தவறு பண்றாங்க சுத்தி காட்டி திருத்தலாம், திருத்துதல் வேலையை பண்ணலாம், தவிர அது செய்யக்கூடாது இல்லையா. அப்ப இதுல என்ன ஜபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கிறோன்றத பத்தி சொல்லி இருக்குது இல்லையா. கடவுளை பத்தி புரிஞ்சுக்க முடியுது, இயேசுவை பத்தி புரிஞ்சுக்க முடியுது இல்லையா.
அப்போ இந்த கிறிஸ்தவ அறிவு புகட்டப்பட்டது. நம்பர் 1. 2வது பைபிள் 1660 பிலிப்ஸ் பல்தேயுஸ் திருப்புதல். பிலிப் பல்தேயுஸ் திருப்புதல் 2வது திருப்புதல், 2வது தமிழ் திருப்புதல், தமிழ் திருமறை. இவர் என்ன பண்ணாரு, யாழ்ப்பாணம், பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துல நிறைய ஆரம்பிச்சு. யாழ்ப்பாணத்துல பிராமணர் நிறைய உள்ள போகல அந்த காலகட்டங்கள்ல. யார் அங்க இருந்தாங்கன்னா, இந்த உயர் சாதி தமிழ் படிச்சவங்க அங்க ஆசிரியரா இருந்தாங்க இல்லையா. அங்க வந்து பிராமணம் அந்த அந்த காலகட்டத்தில் நுழையில. அது கடவுள் சொல்ல ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்ப யாழ்ப்பாணத்துல நிறைய பைபிள்க திருப்புதல்கள் உருவாகிறதுக்கு காரணம் அந்த யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கா. இந்த பிலிப் இவங்க எல்லாருமே எல்லாருமே இறையியல் படித்தவை, எல்லாரும் இறையியல் படித்தவர்கள். நிறைய பேர் இறையியல் அறிஞர்கள், இறையியலாளரோடு இறையியல் அறிஞர்கள். இவர் என்ன பண்ணாரு, முதல்ல மத்தேயு நற்செய்தி நூலை தான் முதல்ல எழுதினார், கையில எழுதி முடிச்சார் இல்லையா. அதைதான் பயன்படுத்தினாங்க. அந்த ஒண்ணு அதை வச்சு சில காப்பி பண்ணாங்க இல்லைங்களா. மொழிபெயர் அந்த 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 கையெழுத்து பதிவுக்கும் கையெழுத்து பிரதிக வித்தியாசம் இருக்கு. பைபிள்ல நிறைய பிரதிகள் இருக்கு, பழைய பிரதி, அந்த பிரதியெல்லாம் கையெழுத்து முதல் காப்பில இருந்து எழுதப்பட்டது. அப்போ பதிவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதுற பார்த்தீங்களா, அதை பார்த்து அது பயன்படுத்தினாங்க. அந்த பிரதி எடுத்தோம், கையில அதை காப்பி பண்ணியும் பயன்படும். ஆனா அது அவங்களால அச்சேற்ற முடியல, அது அச்சேற்ற முடியல, பணம் இல்லை இல்லையா, அதனால அச்சேற்ற முடியல இல்லையா. இங்க இந்த கடவுள் தேவன்றதுக்கு பரமேஸ்வரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். இந்த பிலிப் பல்தேயுஸ் திருப்புதல் 2வது திருப்புதல். 3வது திருப்புதல் புகழ்பெற்ற ஜீகன்பால் திருப்புதல். இந்தியாவிலேயே முதல் முழுமையாக இல்லையா மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழில் முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்டு வந்த திருப்புதல் ஜீகன்பால். இந்த மிஷனரி பயோகிராஃபில நீங்க வாங்கி படிச்சாதான் பைபிள் புரியும் இல்லைங்களா. அப்போ 1707 இவர் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கிறார். 10 வருஷம் மொழிபெயர்த்து முடிச்சு 10 வருஷம் மொழிபெயர்த்து பண்ணியும் பிரிண்ட் பண்றது காசு கொடுத்து அங்க இருந்துச்சு பிரிண்டிங் மெஷினை வாங்கிட்டு வர்றாரு. ஈயத்தை எப்படி அங்க எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களை உருவாக்கணும், கட்டையில செதுக்கணும், ஒவ்வொரு எழுத்தையும் செதுக்கி அந்த கட்டையில பிரிண்ட் எதுல ஈயத்துல பிரிண்ட் பண்ணும். அந்த ஈயத்தை பிரிண்ட் எடுத்து போய் ஒரு சின்ன மெல்லிசுகளை அதை வைக்கணும், ஒட்டணும், வெல்டு பண்ண கோர்க்கணும், வார்த்தைகளாக கோர்க்கணும். சாதாரண வேலை கிடையாது இல்லைங்களா. அது 1714 அவர் முதல்ல புதிய ஏற்பாடு அச்சிட்டு இந்த பழைய ஏற்பாடு அவர் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்பொழுது அடுத்த 5வது வருஷத்துல என்ன இத பழைய புதிய ஏற்பாடை பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே 19 வருஷத்துல அவருக்கு நோய்வாய்ப்பட்டு செத்துறார். 31 வயசு ஆகுது. ஏசாமிட்ட ஒரு 2 வருஷம் சின்னவர். ஏசாமி அந்த 30 வயசை சாதிக்கிற வயசு, வாலிப வயசு, இளம் வாலிப வயசுல இயேசு எதெல்லாம் சாதிச்சிருப்பார். வாலிப சாதிச்சு நடு வாலிப வயசுல அவர் எப்படி சாதிச்சுட்டு போயிட்டார். அதான் நிறைய பேர் சொல்ல, டேய் வாலிப சக்தி, டேய் எதா சாதிச்சு செத்து போடா, சும்மா சாவாதுறாங்க. பொம்பளை பேச நீ ஏதாவது ஒரு விரல் நுனி அளவுக்கு ஏதாவது சாதிச்சு செத்து போ அப்படி சொல்லுங்க. எல்லாம் இந்த விஷயம் பயோகிராஃபி படிக்கிறதால ஏற்படுற இதுதான் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வரலாம் இல்லையா. அவர் செத்துட்டார். ஆனா அவர் கூட இந்த பெஞ்சமின் சூல்ஸ் அவரோட கூடவே கடைசி வரைக்கும் படிச்ச மற்ற மிஷினரி உடன் மிஷினரிகள் என்ன பண்ணாங்க, அந்த பழைய ஏற்பாட்டை என்ன பண்ணா அடுத்த 12வது வருஷத்துல பழைய ஏற்பாட்டை இவங்க அச்சிட்டு வெளியிட்டார்கள் இல்லைங்களா. அப்ப 1727 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே இருந்தது இல்லையா. இங்க இதான் முதல் தமிழ், முழுமையான தமிழ், பிரிண்டட் தமிழ், ஆசியாவிலேயே பிரிண்டட் தமிழ் பைபிள், முழு பைபிள் இதுதான் ஆசியாவிலேயே.
அப்போ இந்த தமிழ் திருப்புதல் இதுல என்ன பயன்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது இந்த காலம் இந்த தமிழ் திருப்புதல்ல தான் முதல் சர்வேஸ்வரன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தினார். கடவுள்ன்ற வார்த்தைக்கு சர்வேஸ்வரன். ஏன்னா அவங்க சர்வேஸ்வரான மகாதேவிகள் சர்வேஸ்வரானுக்கு இந்த பிராமணர்கள் பயன்படுத்துறத பார்த்து அவன் தான் சர்வேஸ்வரன் கூப்பிடுவான். நம்ம கூப்பிடக்கூடாது. யாரு? இந்த கிறிஸ்தவர்கள் கூப்பிடக்கூடாது. அப்ப நீ கூப்பிடுற தைரியமா? அதோட பெரிய ஆளுல நம்ம ஆளு வச்சு இந்த சர்வேஸ்வரன்ற வார்த்தைய இவர் தான் முதல்ல கொண்டு வராரு. ஜீகன்பால் தான் கொண்டு வராரு இல்லையா? சர்வேஸ்வரன் அப்படின்னு. அதாவது சிலருக்கு சர்வேஷ் ராஜாதி ராஜனாகிய சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன்ற வார்த்தையும் இருக்கும் ஜீகன்பாக்ல. அவர் யார்? அந்த சர்வேஸ்வரன் பேர் ராஜாதி ராஜ சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது அங்கங்க இருக்கும் இல்லைங்களா? சர்வேஸ்வரன் இருக்கும், ராஜாதி ராஜனாகி சர்வேஸ்வரன் சொல்லி இவங்க ஊக்கப்படுத்துறாரு. தைரியமா பண்ணு. நீ அவங்க சொல்ற மாதிரி மட்டமான கடவுளை நீ கும்பிடுற, அவங்கள மேன்மையான கடவுளை கும்பிடுறதுக்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த இல்லைங்களா? 4வது ஒரு மொழிபெயர்ப்பு பிலிப் டி மெல்ஹோ திருப்புதல் இல்லையா? இதுவும் யாழ்ப்பாணத்துல தான் இருக்கு. 1759 இவர் என்ன பண்றாருன்னாக்க முழு புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து எழுதி எல்லாமே கையில எழுதிட்டு அதன் பிறகு அதை அச்சிட்டார் இல்லையா? இங்க என்ன பண்ணாருன்னா கடவுளுக்கு பயன்படுத்த பிதா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. சர்வேஸ்வரனாகிய பிதா என்ற வார்த்தையை இவர் பயன்படுத்தினார். இவர் பயன்படுத்துறதா ஜீகன்பால்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? நம்ம பிதான்றத வாடம் ராஜாதி ராஜாவாகி சர்வேஸ்வர் என்ற வார்த்தைய இவர் பயன்படுத்தல. சர்வேஸ்வர் என்ற வார்த்தைய ஜீகன்பால் பயன்படுத்துறது காரணமா இருந்தவர் யாருன்னா பிலிப் டி மெஹெல்ஹோ. இவங்களும் ஆயர்கள், மாஸ்டர். இவங்களும் ஐயர்கள், நிறைய படிச்சு எல்லாருமே எதிரைய கிரேக்கத்துல சிறந்தவர் இவங்கெல்லாம் இல்லையா? இறையியல் படிக்காம யாரும் இல்லை, எந்த மிஷினரியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. 5வது திருப்புதல், 5th வெர்ஷன் தமிழ் திருப்புதல் ஜான் ஃபெப்ரிஷியஸ் திருப்புதல் அல்லது ஃபெப்ரிஷியஸ் திருப்புதல். இவர் 1752 என்ன பண்றாருன்னா அதை எழுதுறாரு, எழுதி மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்த்து முடிச்சிட்டாரு. 1772 அவரால் அச்சிடப்பட்டுதான் பணம் அவர் கிடைச்சது. எல்லாம் அதுக்காக அச்சிடுறதுக்கு பணம் இல்லை. 20 வருஷம் காத்திருந்து 20 வருஷம் பணத்தை சேர்த்து 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 இவர் அச்சிடுகிறார். எப்போ அச்சிட வேண்டியது? இன்னைக்கு நம்ம எடுத்தோன்னா அச்சிடுறோம், பிரிண்ட் பண்ணிடுறோம். இல்ல இப்படி தட்டோட பிரிண்ட் அவுட் வந்துடுது. அப்ப பாருங்க எவ்வளவு இருக்கும். எல்லாருக்கும் பணம் இருக்காது. இதுக்கு பேரு இதுல பராபரன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பராபரன். இதுக்கு கோல்டன் டெக்ஸ்ட்னு பேரு. கோல்டன் டெக்ஸ்ட், தங்க திருப்புதல். சாரி, இது மெகல்தோ முடிஞ்சிச்சு. அடுத்த திருப்புதல் கோல்டன் டெக்ஸ்ட் இது இல்ல. 1759 பிலிப் டி மெகல்தோ திருப்புதல். 1757 புதிய ஏற்பாடு. எல்லாம் புதிய ஏற்பாடு தான். பாருங்க, அந்த காலத்துல புதிய ஏற்பாட்டை மையப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு புரிய உங்களுக்கு. இப்பவே நான் பழைய புரியுது, அந்த காலத்துல எப்படி புரிஞ்சிருக்கேன் ஜனங்களுக்கு இல்லைங்களா? அப்ப கதைகளா தான் பழைய ஏற்பாடை சொல்லியிருப்பாங்க, புதிய ஏற்பாடை விவரமா சொல்லியிருப்பாங்க. இந்த 5வது திருப்புதல் தான் ஜான் ஃபெப்ரிஷியஸ் திருப்புதல். ஜான் ஃபெப்ரிஷ் திருப்புதல் தான் 1752 அவர் புதிய ஏற்பாட்டை எழுதி இல்லையா 72 அச்சிட்டு வெளியிடுறார். இதுல பராபரன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு.
இந்த திருப்புதல் தான் சூப்பர் திருப்புதல், வித்தியாசமான திருப்புதல், இதுவரைக்கும் தமிழ் கிறிஸ்தவம் காணாத திருப்புதல். இதுக்கு பேர் கோல்டன் டெக்ஸ்ட் அப்படின்வாங்க, கோல்டன் வேர்ஷன், தங்க திருப்புதல் அப்படின்னு அடைமொழி கொடுத்தாங்க. ஏன்னாக்கா இது என்ன படிச்ச, இதுதான் இவர் தான் முதல்ல புதிய ஏற்பாட்டை கிரேக்கத்துல இருந்து நேரடியா தமிழ் மொழிபெயர்த்து. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. லத்தீன் இருக்கும், கிரேக்கத்தையோ எபிரேயத்தையோ ஒப்பிட்டு பார்த்து லத்தீன்ல புரியலன்னா அங்க போயிட்டு புரிஞ்சிச்சு, அப்படி வரும். அந்த மாதிரி இதுல பவர் திருப்புதல் அப்படி வந்ததுதான் இல்லைங்களா. இவர் தான் முதல் என்ன பண்ணாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, பாக்கணும்லாம் ஆழம், அவ்வளவு ஆழமா இருந்தது, கருத்துக்கள் அவ்வளவு ஆழமா இருந்தது, வார்த்தைகள் வசனங்கள் இதெல்லாம் அவ்வளவு ஆழமா இருந்தது, நெஞ்சை தொடுகின்ற அளவுக்கு அதெல்லாம் படிக்கும்போது அந்த கருத்தாழம் அதிகமா இருந்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாக்கா இதுதான் ஆவிக்குரியமா இருந்தது. ஆவிக்குரிய போய் சொல்லிடாதீங்க, புரியுதுக்கா சொல்றேன் இல்லைங்களா. இது ஏன் கோல்டன் டெக்ஸ்ட், அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்கா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்திருந்தா, இந்த அதிகாரத்துல என்னெல்லாம் வருது அப்படின்ட்டு. இதான் பிற்காலத்துல தலைப்புகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒன்னா கோர்வையா எடுத்து ஒரு 5 லைன், இதுல வந்து இது இதெல்லாம் இதுல வரும் இண்டெக்ஸ் மாதிரி, இதெல்லாம் இந்த அதிகாரத்துல இருக்கு, இந்த அதிகாரத்துல இதெல்லாம் இருக்குன்னு எடுத்து, அதனால இது வந்து கோல்டு இல்லையா. அப்புறம் என்னாச்சுனாக்கா அவர் முழு வேதாந்திய மொழிபெயர்த்து என்ன பண்ணாருனாக்க, உலக மிஷினரிகளின் தந்தை யாருங்க? உலக மிஷினரி தந்தை யார் சொல்லுங்க? நான் பல முறை சொல்லியிருக்கேன், யாராவது இருக்குதா? சரி, நேரம் இல்லை, நான் சொல்ல, வில்லியம் கேரி. இவர் தான் மிஷினரிகளின் தந்தை. ஒரு மிஷினரி ஆகணும்னாக்கா இவர்கிட்ட கத்துக்கணும். அடுத்தது டிஎல் மூடி கிட்ட கத்துக்கணும். இப்படி நிறைய பேர், அதான் நம்பர் 1 இவர் தான் இல்லைங்களா. இவருடைய பிரிண்டிங் பிரஸ், அவர் அதுக்குள்ள நிறைய மொழிபெயர்ப்பு இந்த வருஷங்கள்ல. வில்லியம் கேரி சான்ஸ்கிரிட்ட படிச்சாரு, சான்ஸ்கிரிட்ல மொழிபெயர்த்தார், இல்ல இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார், சான்ஸ்கிரிட்ட இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தாருன்னா அவரோட பைபிளை படி, அவரோட புக்கு தயவு செஞ்சு படி, வில்லியம் கேரி மிஷனரி பேக். அவருடைய இதுலதான் அப்புறம் தமிழ்ல அவர் படிட்டு 1813 முழு பைபிள் இல்லையா, பழைய ஏற்பாட்டை சேர்த்து முழுசா வில்லியம் கேரியினால் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. 6வது தமிழ் திருப்புதல் 1660 பிலிப் பல்தேயுஸ். இவர் வந்து ஞாபகம் தான் 2வதுல வராரு. இவர் என்ன பண்ணாரு, மத்தேயு நற்செய்தி நூலை மொழிபெயர்த்தாரு, கையில எழுதினாரு. ஆனா அவரால் பிரிண்ட் பண்ண முடியல, பல காரணங்களால பயங்கர நோய்வாய்ப்பட்டு போயிட்டார். அவரை பின்பற்றி அந்த இது எடுத்து என்ன பண்ணாரு அப்படி சொல்லி பார்த்தாக்கா, அடின் டிமே 6வது அட்ரின் டிமே, நான் தப்பா அட்ரின் டிமே திருப்புதல் புதிய ஏற்பாடு 1791 இருந்து அவர் என்ன பண்ணார், 95க்குள்ள அதை பிரிண்ட் பண்ணி அதை வெளியிட்டார், ஈழத்தில் வெளியிட்டார் இல்லையா, ஈழத்துல வெளியிட்டாருங்க இல்லையா. இங்கே அவர் பயன்படுத்துது பரமபிதான் இல்லையா. மத்தேயு நற்செய்தி நூல்ல இருந்து எடுத்தாரு, அவருடைய பாணியிலேயே பாணியிலேயே பின்பற்றி நல்லா இருந்தது அவர் பாணி இருந்தாலும், அதுலயே புதிய ஏற்பாடு முழுவதையும் அவர் மொழிட்டு. 7வது திருப்புதல், 7வது தமிழ் திருப்புதல் ஜோன் பெப்ரியஸ் அவருடைய தங்க திருப்புதல் இருக்கு இல்லையா, இது கூட பார்க்க இல்லையா 5வது திருப்புதல்ல. அந்த தங்க திருப்புதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை இன்னும் சூப்பரா பண்ணலாமே, படிக்க நமக்கு எப்படி இருக்குது இன்னும் இதை சூப்பரா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ரேனியஸ் திருப்புதல்னு ஒண்ணு வந்தது. சார்லஸ் யோப்ளஸ் எட்வர்ட் ரேடியஸ் அவருடைய முழு பெயர். அல்ல, ரேடியஸ் திருப்புதல் வந்து 1840 வந்தது இல்லைங்களா. இவரும் கடவுள் என்றது பராபர் என்ற வார்த்தையை பயன்படுத்த. இதோட முக்கியத்துவம் என்னன்னாக்கா, அவர் ஒண்ணு செஞ்சார் இல்லையா, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் என்ன பண்ணாரு, ஒரு அட்டவணை தயாரிச்சார் இல்லையா.
கோல்டன் டெக்ஸ்டுடைய இவர் ஃபெப்ரீஷியஸ். அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, அட்டவணை மட்டும் பண்ணல, இணை வசனங்களை சேர்த்தார். முதல் முறை இணை வசனங்களை. ஏன்னா அதுதான் பாருங்க, இது பத்தி புரியுதுங்களா? ஒரு ஒரு தலைவர் சீடரை உருவாக்குனா என்னை காட்டின பெரிய காரியங்களை செய்வீர்கள். இதுக்கு இதெல்லாம் உதாரணம். பல்தேயிஸ்கோ இதுக்கு இதெல்லாம் உதாரணம் தான். அவரது சிறப்பா இருக்கு, அதை விட சிறப்பா, அதை சிறப்பா இப்ப நாம உருவாக்கணும். அப்படிதான் நம்ம நாட்டுல பெரியவங்களா இருக்கும். அவர் என்ன பண்ணாருனாக்கா, அதை மட்டும் பண்ணாம இணை வசனங்கள், இதுல இந்த வசனம் இங்க இருக்குது, இதுக்கு இணை வசனம், இது இணை வசனத்தை இணை வசனத்தை பயன்படுத்தினார். இரண்டாவது விஷயம். மூணாவது, தமிழ்ல வந்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 நியூமெரிக்கல் இருக்கு இல்லைங்களா, காமன் நியூமெரிக்கல் 1, 2, 3. இதை என்ன பண்ணாருனாக்கா, மக்களை தமிழ் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1, 2, 3ன்றத 1ஆம் வசனம் 2ஆம் 3ஆம் வசனம் தொடர்ந்து வர இல்லைங்களா, அதுல 1னா கா, 2னா உ, 3னா ஙா, இந்த மாதிரி பயன்படுத்தி தமிழை வளர்க்கணும்ன்ற கோணத்துல அந்த காலத்திலேயே இவர்களுக்கு அந்த தமிழ் வெறியே இருந்தது. இல்ல இன்னைக்கு கூட தமிழ்ல கார்ல மோட்டார் பைக்ல எல்லாம் தானா இது எல்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு முன்னோடி இவர் தான் இல்லைங்களா. இதை பயன்படுத்தினார் இல்லைங்களா. எட்டாவது திருப்புதல் தமிழ் திருப்புதல் வந்து பீட்டர் பெர்சிவல் திருப்புதல், பீட்டர் பெர்சிவல் வெர்ஷன். பீட்டர் பெர்சிவல் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு வந்து இந்த ஆறுமுக நாவலர் பழக்கம். ஏன்னா இவருடைய பள்ளிக்கூடத்துல ஆறுமுக நாவலர் படிச்சார், இங்கிலீஷ் படிச்சார். அதனால தமிழும் படித்தார். அதனால தமிழ்ல வந்து பீட்டர் பெர்சிவலை காட்டுல அவருக்கு நிறைய புலமை இருக்குது. ஆனா வடமொழி ஆனா 1ஆம் நம்பர் ஸ்டான்ச் ஹிந்து இல்லையா, 1ஆம் நம்பர் ஸ்டான்ச் ஹிந்து, சாகுற வரைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை. அடுத்தது இவருக்கு என்னன்னாக்கா, இவரோட வெறி என்னன்னாக்கா, வடமொழி சொற்களை உள்ள நுழைக்கணும். ஸ்ரீலங்கன் இதுல நிறைய வடமொழி எழுத்துக்கள்ல, அவருடைய புத்தகங்கள்ல, பைபிளோட இதுல இத வடமொழி சொற்களை, வடமொழி எழுத்துக்களை புகுத்தினவர் இந்த 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 ஆறுமுக நாவலர் தான். இவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க இல்லையா, இத மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மொழிபெயர்க்கும் போது இவர் என்ன பண்ணாங்க, பரமேஸ்வரன் அல்லது சர்வேஸ்வரன் வார்த்தையை நம்ம பயன்படுத்த அப்படியே இருக்குனாக்கா, இவர் தான் முதல்ல இல்ல தேவன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னு அவர் ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். நல்ல படிச்சவங்க கூட இப்படி வராது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ல புலமை வாய்ந்தவர்கள, தமிழ் நல்லா தெரியும், தமிழ் ஸ்காலர் கிடையாது. அது சரி, சொல் நல்லாதான் இருக்கும், இவர் நல்ல தமிழ் ஆசிரியர் கிடையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, முதல் தேவன்ற வார்த்தை உள்ள நுழைச்சாங்க. அப்படின்னா என்ன, ஸ்ரீலங்காவிலேயே இவர் என்ன பண்ணாரு, இந்த பார்ப்பனர்களுக்கு துணை போனவர் இவர். அதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, தேவன்ற வார்த்தையை மொழிபெயர்த்து இந்த புக்கு, நல்ல புக்கு, சூப்பர் புக், அது நல்லா இருக்கும். அது வந்துட்டு தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் இதை ஏத்துக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேவன் வருது, நெருடலா இருக்குது. ஏன்னா தேவன்ற வார்த்தையோட மேலான வார்த்தை இதுதான் பராபரன், பரத்துக்கு அதிபர், பராபரன், சர்வேஸ்வரன், ராஜாதி ராஜா ஆகிய இப்படியெல்லாம் பெருசு உயர்ந்த நிலையில இருந்து தேவன் வச்சு கீழே வருது. இதனால தமிழ் கிறிஸ்தவனுக்கு இது வந்து ஒத்து வரல, நெருடலை ஏற்படுத்துச்சு. அதனால இலங்கையில இந்த பைபிள் பீட்டர் பெர்சிவல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா தமிழ் கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதன் பிறகு அடிச்சார் ஒரு அடி. 9வது திருப்புதல் நம்ம கையில இருக்குல்ல, இது 9வது திருப்புதல். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க 7 திருப்புதல், 8 திருப்புதல்கள் கடவுள்ன்ற வார்த்தை எப்படிலாம் இருந்தது. 8வது திருப்புதல்ல சர்வேஸ்வரனா பராபரனா தேவனான்னு பார்த்து தேவன் வந்தது. இப்ப தேவன்னுட்டு ஆஞ்சிருச்சான் இல்லையா. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல நம்ம கையில இதா இருக்குது. அப்பவே எவ்வளவு சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு எவ்வளவு எத்தனை வந்தது இல்லைங்களா.
1509 இருந்துட்டு எவ்வளவு அதுக்கு முன்னாடி ரோமன் கேத்தலிக் எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட எவ்வளவு 300 ஆண்டுகளா நிறைய சீர்திருத்த பைபிள்ல வந்துட்டே இருந்தது. நிறைய ரிவைஸ் வந்தது, நிறைய அந்த புக்கை மேன்மைப்படுத்தலாம் வந்தது. இங்க வந்து இன்னைக்கு மேன்மைப்படுத்தாமலே இது இருக்குது இந்த பைபிள். ஏன்னா எல்லா மைண்டும் அப்படி செட் ஆயிடுச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு, பிராமண வார்த்தைகளை கேட்டு 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 மைண்ட் நம்மளும் பிராமண அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டோம். தமிழ் கிறிஸ்தவன் அந்த அடிமைத்தனத்துக்கு போயிட்டு அதை விட மாட்டேன் அந்த வார்த்தைகளை. இப்பதான் வந்து எங்களை போனவங்க வந்து ஒரு 20 வருஷமா அதை போராடி, 20 வருஷமா 35 வருஷம் 35 வருஷம் 1995 இருந்து போராடி போராடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு இல்லையா? இந்த திருப்புதலோடு கூட நீங்க மற்ற திருப்புதல் முக்கியம், அதை படிங்க, இல்ல ஆங்கில திருமறை படிங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இதுல வரும் இல்லையா? இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் தான் மொழிபெயர்ப்புல இவருக்கு துணையாக பிராமண ஆசிரியர்களை அமர்த்தினார். ஆனா தமிழ்ல வரணும்னு சொல்லிட்டு ஹென்றி பவருக்கு உதவி செய்தவர்கள் இல்லைங்களா, தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் அறிந்த வெறும் நல்ல தமிழ், தூய தமிழ் ஆசிரியர்கள், தமிழ்ல பாண்டித்யம் பெற்றவர்கள். H.A. கிருஷ்ணபிள்ளையுடைய சகோதரன், அவர் பேரு ஞாபகத்துக்கு வரலையா, இதுல போடல, அவரு இன்னொருத்தர், ஒரு 4-5 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கதான் தமிழ்ல நல்ல இதா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. ஆனா அவங்கள இவர் உள்ள வந்து அவங்கள அப்படி தள்ளி விட்டு, ஏன் அவங்க வெளில போனாங்கன்னா, தேவன்ற வார்த்தையில சிறுமைப்படுத்துது, எங்க கடவுளை கேவலப்படுத்துது இல்லையா, நீ கேவலப்படுத்துற, அதெல்லாம் அது போடாத, பழைய பேர் இவ்வளவு இருக்குல்ல, அது ஏதாவது போடு அப்படி சொன்னாக்கா, இல்ல இவரு இப்படி சொன்ன உடனே இவரை என்ன பண்ணிட்டாரு, பெரிய அறிவாளி இவரு ஹென்றி பவர், கிரேக்கம், எபிரேயம், லத்தீன், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் புலமை வாய்ந்தவர், தமிழ சிறப்பான இது உள்ளவர். ஆனா நல்ல வார்த்தைகள் தமிழ் ஆசிரியர் வைக்கணும்ன்றதுனால வேண்டி மெஜாரிட்டி தமிழ் ஆசிரியர்ல பிராமணர் தான் இருக்காங்க ஸ்கூல்ல. அதனால அவர் சொல்றா கரெக்ட்னு சொல்லிட்டு தேவன் போட்டுருந்தோம். ஏன்னா அங்க பீட்டர் ஃபெஸ்டிவல் தான் நல்லா இருந்தது, அதையும் பார்த்தாரு, சூப்பரா இருக்குது. அதனால அதுல எப்படி தேவன் போட்டீங்களோ போடுங்க, நல்லாதான் இருக்குது. இவரை பொறுத்த நல்லா இருந்தது. பிசாசு எப்படி பண்றாரு பாருங்க, இதான் பிசாசு சிந்திக்க விடாம, அறிவாளிகளை சிந்திக்க விடாம பண்றதுதான் இதுதான். அப்புறம் அவங்க என்ன பண்ணா வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க வாக் அவுட் பண்ணாம உள்ளே இருந்து மத்த மொழி சீர்திருத்தத்தை பண்ணியிருக்கலாம். H.A. கிருஷ்ணபிள்ளை சகோதரர் மற்றவங்க சரி ஒழுங்கி பண்ண தேவன் மற்றெல்லாம் பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம். சோ அவங்க பாருங்க, ஒரு தவறு, முரட்டுத்தனம் என்ன பண்ணுது பாருங்க. ஓகே, சோ இவங்கதான் மொழிபெயர்த்தாங்க. எதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது நல்லா ஞாபகம், நம்ம பவர் திருப்புதல்ல போடு எபிரே கிரேக்கத்துல மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் தப்பு. அது எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னாக்கா, எபிரேயம் கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு வரும். ஏன் வந்ததா, எபிரேயம் கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டது, லத்தீன் வேணாம் எங்களுக்கு, எங்களுக்கு இங்கிலீஷ் தான் வேணும், இங்கிலீஷ்க்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்ற அந்த பக்கத்தை எபிரேயம் கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்தை எடுத்தது தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்ட்டு வந்துச்சு. இந்த வரைக்கும் அதை மாத்தவும் இல்லை அவங்க இல்லைங்களா, அதுவும் நடந்துட்டு இருக்கு. அது தெரியும், அது எபிரேயத்தில் நேரடியா மொழிபெயர்ப்புடா, நேரடியா இங்கிலீஷ்ல படிச்சா தெரியும் அது எவ்வளவு பிழைகள் இருக்கு, கருத்து சிதைவுகள் எவ்வளவு இருக்கு, கருத்து குறைவு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் வந்து தெரியும். அப்படி படிக்கும்போதுதான் தெரியும், எபிரேய கிரேக்க ஆசிரியர் தான் தெரிய வரும். ஓகே, சோ இப்படி உருவானதுதான் இந்த தமிழ் திருப்புதல். இதோட நிறுத்திக்கலாமா, இல்ல இன்னொரு 1/2 மணி நேரத்துல முடிச்சுக்கலாங்களா? நீங்க சொல்லுங்களேன். மத்தல ரொம்ப சுலபமா சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடிக்கலாம். இருக்கிறீங்களா? கடவுள் நல்லவர், எங்க நல்லவர், பசி இருக்குது. இப்பதான் டைம் பார்த்தா 12 ஆயிடுச்சு. சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் ஒரு கால் மணி நேரத்தை முடிச்சிடலாம், 15 மினிட்ஸ்ல. அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா முடிச்சுக்கலாங்க, இல்லன்னா அந்த சாப்டர் முடிச்சிடலாங்க. நீங்க முடிச்சிடலாங்களா? இல்ல நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ண சாப்டர் நீங்க எனக்கு ஒண்ணும் இல்லையா, முடிச்சிடலாம். இன்னொரு 1/4 மணி நேரத்துல
ஃபுல்லா இதே முடிச்சிடலாம், இந்த சப்ஜெக்டே முடிச்சிடலாம். இந்த கேள்விக்கான பதில் அதான் சப்ஜெக்ட் முடிச்சிடலாங்க. கேள்விக்கான பதில் இல்லைங்களா? இது கொஞ்சம் வேகமா ஓடும். நான் இது என் லேப்டாப்பை பார்க்க மாட்டேன், என்னுடைய குறிப்புகளை மட்டும் பார்த்து வேகமா சொல்லுவேன். சோ ஹென்றி பவர் திருப்புதல். அடுத்தது 10வது வந்து லார்சன் திருப்புதல் அப்படின்னு. லார்சன் குழு வந்து 1927 பாருங்க, 1871 பிற 27 தான் உரைச்சிருக்கு. இந்த ஹென்றி பவர் மொழிபெயர்ப்ப கொஞ்சம் திருத்துச்சு. இந்த திருத்தின உடனே என்னன்னாக்கா இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படல. ஏன்னா ஏற்கனவே இது எல்லார் கையில வந்துச்சுப்பா, இது புதுசா வந்து குழப்பமா இருக்கும். இது எப்ப பண்ணிருக்கணும்? 1880 1890 பண்ணிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 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 60 வருஷத்துக்கு பிறகு இதை திருத்துறேன்னா எப்படி இருக்கும்? அது வேணாப்பா, பண விரயம் அப்படிலாம் சொல்லிட்டு ஹென்றி பவர் மொழி திருச்சிச்சு. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஹென்றி லார்சன் தான் திரும்பவும் கடவுள்ன்ற வார்த்தை பயன்படுத்தினார். நடுவுல 2 தான் தேவன் இல்லைங்களா? இது எப்போ 1936 லார்சன் திருப்புதல் என்ன பண்ணுச்சுன்னா 27 ஆரம்பிச்சு 1936 அச்சிட்டது. அது நிறைய பேர்கிட்ட போகல. இது எல்லாரும் கையில போயிடுச்சு. அந்த மைண்ட் செட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படித்தான புஷ்ட ஆளுநர் மைண்ட் செட் கிறிஸ்தவ சமுதாயத்துல வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு 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 எழுப்புதல். பெரும்பாலும் இவங்க எல்லாருமே யாருன்னாக்கா எல்லாரும் லூத்தரன் தான். லூத்தரன் திருச்சபையில பைபிளை கொடுத்தவங்க. மார்ட்டின் லூத்தர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல யாரு இதுனாக்கா மாறினவர்னா ஆங்கிலிக்கன்ல இருக்கிற ஹென்றி பவர் தான். மற்ற எல்லாரும் லூத்தரன் திருச்சபைகள் தான், அவர்கள் தான். 1954 CH மோனகன் ஒரு புதிய மொழிபெயர்ப்ப மொழிபெயர்த்தார். இது வந்து லூத்தரன் சபையாருக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மொழிபெயர். அது பேரு மோனகன் திருப்புதல் அப்படிங்கிற இது. இது வந்து 12வது திருப்புதல் இல்லைங்களா? 11வது திருப்புதல் இல்லையா? இது வந்து லுத்தரன் திருச்சபை நேருக்க பயன்படுத்துறார். பல லுத்தரன் திருச்சபையில பைபிள் ரீடிங் படிக்கும் போது ஒண்ணு பவர் திருப்புதல்ல இருக்கணும், அது 4 படிப்பாங்க. இந்த மோனகன் திருப்புதலே 4 படிப்பாங்க இல்லைங்களா? அது ஒன்று. இங்கேதான் கடவுள்ன்ற வார்த்தை திரும்ப பயன்படுத்தப்படுது. 12வது திருப்புதல் வந்துட்டு 1960 திருத்திய பவர் திருப்புதலை கொஞ்சம் ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா மோனகன் நல்லாதான் இருக்குது, நிறைய தமிழ் வார்த்தைகளும் பயன்படுது, ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு 1960 பவர் திருப்புதலை திருத்துனாங்க. கடவுள்ன்ற வார்த்தையை திருத்திய பவர் திருப்புதல். ஆனா அதுவும் என்ன பண்ணுதுனாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படல. அதன் பிறகு 1960 கத்தோலிக்க திருச்சபை அது ஒரு திருப்புதல், கத்தோலிக்க ரோம கத்தோலிக்க திருப்புதல் அப்படின்றது 12வது திருப்புதல். அதுக்கு பெயர் தலை பரிசுத்த வேதம்னு போட்டிருக்காங்க. நமது பரிசுத்த வேதாகமம், அவங்க பரிசுத்த வேதம் அல்ல. சின்னப்பர், அருளப்பர் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்கும் இல்லையா? நிறைய வந்து கஷ்டமாவும் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறது எங்களுக்கெல்லாம் புரியும். ஆனா அதான் இருக்கணும், நம்ம கையில இருந்து ரெஃபர் பண்ணணும். கடவுள்ன்ற வார்த்தையை அதுல பயன்படுத்தி கொண்டு போறாங்க இல்லையா? அதுக்கு பிறகு இல்லையா 1986 இல்லையா ஒரு திரு விவிலியம் சொல்லி தலைப்புல வெளியிட்டாங்க. 1986 திரு விவிலியம்னு ஒண்ணு எடுத்து அதுல கொஞ்சம் சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்க. அதுவும் அந்த அளவுக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பயன்படானா 1960 திருப்புதல் பரிசுத்த வேதம் திருப்புதல் வந்து அங்க இருந்துச்சு. அதன் பிறகுதான் சூப்பரா ஒண்ணு நடந்தது இல்லையா? 14வது திருப்புதல் 1975 ராஜரீகம் திருப்புதல். லூத்தரன் பாஸ்டர் ஹீப்ரு, கிரீக், லத்தீன், இங்கிலீஷ் எல்லாம் தமிழ்ல புகழ்ந்து விளையாடுவார். அப்பேற்பட்டவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்ப முதல்ல தமிழ்ல ராஜரீகம் திருப்புதல் இதை எழுதினார். இதுதான் திருவிவிலியத்துக்கு அடிகோல். இவர் மொழிபெயர்த்தார். கஷ்டப்பட்டு தன் குழு வச்சுட்டு எல்லாரும் செய்வார். அவங்க செய்யற வேலையில பாதி வேலை இவரே செஞ்சு முடிச்சுவார், குழு செய்யறத. அப்படி செஞ்சு என்ன பண்ணாருனாக்க 77 மொழிபெயர்த்து வெளியிட்டார். எழுதி முடிச்சிட்டாரு.
கையில பிரிண்ட் பண்ணாரு, வெளியிட்டார். இல்ல, ராஜரீகம் திருப்புதல் இருக்கு. இதெல்லாம் அவைலபிள் கடையில. எதெல்லாம் அவைலபிள் நான் போடுறேன், உங்களுக்கு போடுறேன் இல்லைங்களா, படங்களோட போடுறேன். அப்போ இதுதான் கடவுள்ன்ற வார்த்தை. நல்ல தமிழ் வார்த்தை. நிறைய வடமொழி வார்த்தைகள் எல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் எழுத்து சீர்திருத்தம். எப்படி எழுத்து சீர்திருத்தம் ஈவரா பெரியார் பண்ணாரோ அந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம் எல்லாம் பண்ணி சூப்பரா புதிய ஏற்பாடு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. முக்கியமா பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லைங்களா. இந்த 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 அர்த்தங்கள், இந்த வார்த்தைகள், எழுத்துக்கள் இல்லாம. அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவர் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டை எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்சு ஆதியாகமத்திலிருந்து தானியல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதி முடிச்சிட்டார். ராப்பகலா உழைச்சி மொழிபெயர்த்து எழுதிட்டார். 20 மணி நேரத்துக்கு மேல இதுக்காக செலவு செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, மூளைக்கு ரெஸ்ட் இல்லாதல மூளை நாளம் வெடிச்சு ரத்தம் வெடிச்சு செத்து போயிட்டார். பைபிள்ங்க புரியுதா? திருப்பணியோட இறைபணி திருப்பணி தான். அதோட அந்த புக்கு நின்று போச்சு. இப்போ ரோமன் கத்தோலிக்க என்ன 3வது ஒரு நல்ல இதுவா எழுதலாம, நல்ல தமிழ்ல நான் சொல்லக்கூடாது. நம்ம ஜனங்க படிக்க மாட்டேன்றாங்களே. ஏன்னா இது பரிசுத்தோடத்துக்கு நம்ம எப்படி என்னது ஆவிக்குறி எங்க விஷயம் அது மாதிரி நம்ம தொடவே மாட்டாங்களே, படிக்கவே மாட்டேன்றாங்களே. படிச்சாதானே தெரியும். அதுக்குள்ள மரியாள் வடக்கம்லாம் வந்துருச்சு. இதுல இருந்து இவங்களை விடுதலை ஆக்குனவன் இல்லையா அப்படின்றதுனால வேண்டி ஒரு திருப்புதலை தேடினாங்க. அப்பதான் ராஜரீக திருப்புதல் கிடைச்சிது, புதிய ஏற்பாடு. உடனே அவங்க அந்த அவருடைய மகன் 98 வயசு நினைக்கிறேன், காது கேட்காது, பேர் ஞாபகம் இல்லையே, வருஷத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னா, நீ இலவசமா எடுத்துங்க, எனக்கு வந்து உனக்கு என்ன காப்பி ரைட், ஏன் என்கிட்ட வந்த ஃப்ரீயா, எங்க அப்பா நீங்க செய்யுங்க, அது ஃப்ரீயா கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது அப்படியே இதுல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பழைய ஏற்பாட்டுல இருக்க கையெழுத்து எழுதுனது எல்லாத்தையும் அதையும் அப்கிரேட் பண்ணி மீதி உள்ள 6ஆம் அதிகாரத்திலிருந்து இல்லைங்களா இது வரைக்கும் பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர்கள் இது பண்ணி இது பண்ணது ஒரு குழு அமைத்தாங்க. இந்த குழு அமைப்பு எப்படின்னாக்கா, ரோம கத்தோலிக்க அறிஞர்களும் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, பைபிள் சொசைட்டிலே அவங்க ஆத்தரைஸ் பண்ணதான் அதான் பைபிள். நிறைய பைபிள் ஏற்றுக்கொள்ளப்பட அவங்க ஆத்தரைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஆத்தரைஸ் பண்ண கிரீக் ஹீப்ரூ நேரடியா வருதான்றதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க அவங்க அந்த குழு. அங்க என்ன பண்ணனா, மெயின்லைன் சர்ச்ல இருக்கிற விற்பனர்கள், ரோமன் கத்தோலிக்க விற்பனர்களையும் பைபிள் சொசைட்டி கீழே இருக்க விற்பனர்களையும் ஒன்றிணைத்து உருவானது தான் இந்த 1997 வெளியிட்ட திருவிவிலியம், பொது மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு. இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆயர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா, திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படல. ரோமன் கேத்தலிக்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஃபாதர் எல்லாம் நம்மள பெந்தகோஸ்ட், அப்பதான் பெந்தகோஸ்ட்ல இருக்கு நிறைய பேரு சிஎஸ்ஐ ஆர்சியில போயிட்டு நிறைய ஆடுகளை வந்துட்டு இல்லையா, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இல்லையா, அவங்க அங்க இருந்துட்டு இங்க அப்புறப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு பயந்துட்டு இவெல்லாம் பெந்தகோஸ்ட் ஆகிறானா ஃபாதருக்கு அப்படின்னு வச்சுட்டு இந்த சிஎஸ்ஐல லுத்ரன் மெத்தட்ல மெயின் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஐயர்கள்லாம் அவங்க கேத்தலிக்கா மாத்துறாங்க. அடுத்து இவங்க அங்க அந்த பாடு, இங்க இந்த பாடு. பாரு, நல்ல தீர்ப்பது இவ்வளவு பாடுகள், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு சோர்ந்து போகிற பவுல் சொன்ன மாதிரி திரும்பி அப்படிதான் ஆச்சு இல்லைங்களா. அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அது மொழிபெயர்க்கப்பட்டது, நல்ல பயன்பாட்டுக்கு வந்தது. தமிழ் இறையலால் நல்லா பயன்படுத்தினாங்க, ஆயர்கள் பயன்படுத்தினாங்க. நான் இந்த மெனக்கட்டு நிறைய பாஸ்டர் ஃபெலோஷிப் இதுக்கு நடத்தி அவட்ட போய் கொடுத்தா இது வந்து பிசாசு பைபிள்ட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, பைபிள் பெந்தகோஸ்து திருச்சபை, பெந்தகோஸ்து சொல்லக்கூடாதுல்ல, பெந்தகோஸ்து அனுபவ திருச்சபை தான். அது ஆரம்பத்துல ஒரு ஆள்ல பெந்தகோஸ்து அனுபவ திருச்சபைகள் தான். அந்த அப்போஸ்தலர் 2 நடக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்க என்ன செய்ய காரணமா இருக்கு கேட்கணும் இல்லையா, எப்படி நற்செய்தி அறிவிச்சாலும் தூயாவின் ஆட்கொள்ளப்படணும் இல்லையா, அதன் நற்செய்தி அறிவிக்கணும், அவங்க கேட்கணும், நாங்க என்ன பண்ணணும்ட்டு அவங்கள திருச்சபையில சேர்ந்து ஞானம் கொடுத்து அவங்கள பிறகு இல்லையா, அவங்களுக்கு தினந்தோறும் அவங்க சபையில சேர்ந்து அவங்க சீடர் ஆக்குற பணி இல்லையா, இதெல்லாம் பண்றோம். இதான் பெந்தகோஸ்து அனுபவ சபை. வெறும் பெந்தகோஸ்து சபையில பெந்தகோஸ்து அனுபவ பணி ஊழியக்காரன், பெந்தகோஸ்து அனுபவ விசுவாசி,
இவ்வளவு இருக்கு அந்த பெந்தகோஸ்தால. அதுல எப்படி கொண்டு வரணும்னாக்கா காமன் பிளாட்ஃபார்ம்ல நாங்க கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸ்தாபனமல்லா திருச்சபை மெயின்ல ஸ்தாபனத்து இது வந்துட்டு என்ன பண்றோம், ஸ்தாபனமல்லா திருச்சபை, அதாவது இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சஸ் இல்லையா. இவங்க இங்கிலீஷ் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இவர் தமிழ்ல பாஸ்ட் சொன்னார்னா அந்த அர்த்தமா இவர் இங்கிலீஷ் பைபிள் வச்சு, அது பசங்க ஸ்டடி பைபிள வச்சுட்டு இருக்காங்க. இல்ல தப்பா இருக்குது. பாஸ்டர் பசங்க அப்பா நீ தப்பா சொல்ற பாருங்க, இப்படி இல்லடா இப்படி இதுதான் கரெக்ட்னு. இப்ப என்ன பண்ணுறா சக்கர ஊருக்கு எதை வந்துட்டு பிசாசு பைபிள்னா அதை அவங்க வாங்கி இல்லையா மறைமுகமா வச்சு படிச்சு எல்லாத்தையும் வைக்கவும் முடியாது. முன்னாடி பிசாசு பைபிள் இருக்குறாங்க. எங்க வீட்டுல வந்துட்டு குரான் அதெல்லாம் இருக்கும்போது அப்ப இருக்கு அந்த காலத்துல என்ன பாஸ்டர் இருப்போம் இதெல்லாம் வச்சு ஐயர் வந்து இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு, இல்ல மகாபாரதம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காருப்பாங்க. அந்த மாதிரி இது பிரச்சனை வந்தது இல்லைங்களா. அப்புறம் வந்து அது நாங்க பைபிள் இன்ஸ்டிடியூட்ல நிறைய இதை செய்து அப்புறம் வந்து இது நிறைய பயன்பாட்டுக்கு வந்தது. இது 1911 திரும்பியும் அதே மாதிரி ரீபிரிண்ட் பண்ணாங்க, 12ல ரீபிரிண்ட் பண்ணாங்க, 14ல ரீபிரிண்ட் பண்ணாங்க. இல்ல 1995 இருந்து நிறைய பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணா 2002 இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொசைட்டியை இதே திருவிவிலியத்தை நடுவுல இருக்கிற இணை ஆகமங்களை மட்டும் எடுத்துட்டு போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பயன்பாட்டு இருக்கு. பைபிள் சொசைட்டில பண்ணீங்கன்னா திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு இருக்கும், இணை ஆகமங்கள் அது இருக்கும். இணை ஆகமம் அது பேர் தள்ளுபடி கிடையாது, அது விஷயம் தெரியாம சொல்லுது. அது இலகு தமிழ் 2002 இலகு தமிழ் திருப்பதி என் கையில இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீலங்கன் பிரிண்ட், நல்ல தமிழ் கிடைக்கல. இப்ப கிடைக்க நான் தேடினா கிடைக்கும். இலகு தமிழ் இலங்கை திருப்பதில 2002 இவங்க மொழிபெயர்த்து இலங்கையிலேயே பண்ணிட்டு மொழிபெயர்த்து வச்சா இதை பைபிள் சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பைபிள் சொசைட்டி அக்செப்ட் பண்ண இது 2002 16வது திருப்புதல், 17வது திருப்புதல் திருவிவிலியம் இல்லையா. என்ன பண்ணாங்க, திருவிவிலியத்தை வந்துட்டு ரிவைஸ் இது பண்ணாங்க, விளக்க உரையுடன். திருவிவிலிய ஸ்டடி பைபிளா கொண்டது எப்ப போட்டாங்கன்னா 2009, 2012, 2015, 2016 திருவிவிலிய விளக்க உரையுடன். இப்ப கிடைக்க மாட்டேங்குது, டோக்கே கிடையாது ஸ்டடி பைபிள் திருவிவிலியத்துல. அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க 19வது திருப்புதல் வந்து திரு விபிலியம் திருத்திய மொழிபெயர்ப்புடன். நான் காமிச்சது போன வருஷம் போட்டேன், திருத்தி இருக்காங்க. அவங்களோட தவறெல்லாம் சரிப்படுதுன்னு தவறு இருக்கு, திருப்பிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண அதுல இன்னொரு இது என்னன்னா, அது எங்களை போல புரியும், ரோமன் கேத்தலிக்ல புரியும். ஏன்னா அந்த இணையாகம் நடுவுல இருந்ததுல அதெல்லாம் அங்கங்க எந்தெந்த இடத்துல இது வரணும், ஏசாயா முன்னாடி என்ன வரணும், இந்த மாதிரி அங்கங்க வந்து அங்க வச்சு அந்த மாதிரி ஒண்ணு திருப்தி படித்தது. இது கடைசியா 20வது திருப்புதல் 2025 இந்த மாசம் மே மாசத்துல பவர் திருப்புதல்ல கொஞ்சம் அது தேவன்லாம் இருந்து சில வார்த்தைகளை நல்லா பண்ணிட்டாங்க, ஏதோ சம்திங் பெட்டர் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் கேள்விக்கான ஒரு விளக்கம் இல்லையா. இப்ப பைபிளை பத்தி ஒரு சின்ன சுருக்கமா, இது சுருக்கம் இவ்வளவு நேரம் பெருசு இருக்கு, நான் இதை நல்லா பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன், இது பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, சோ வேற எதனா கேள்விகள் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் முன்னாடி காலையில எடுத்துட்டு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன் அவ்வளவு விஷயத்தையும். அப்ப 20 திருப்புதல் இருக்கு நம்ம கிட்ட. தமிழ் திருப்புதல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு வச்சுக்கிட்டு குண்டு செட்ல குதிரை ஓட்டாதீங்க இல்லையா. பவர் திருப்புதலுக்கு முன்னாடி எவ்வளவோ தமிழ் திருப்புதல்கள்ல இல்லையா கடவுளுடைய மேன்மையான பெயரை வச்சுதான் தேவன்ற வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க. அப்ப தேவன் வந்து உட்கார்ந்துருச்சு. அப்போ சரியான அர்த்தம், அதை விட சிறந்த அர்த்தம் கடவுள். உனக்குள் கடவுள் தான் இருக்கும் இடத்தை விட்டு கடந்து வந்து உனக்குள் எனக்குள் வசிக்கிறார் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் கடவுள். இதை இந்த பாப்பார பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன பண்ணிட்டாங்க, கலவரம் பண்ணிட்டாங்க. எல்லா இந்து 33 கோடி தேவதை இந்து கடவுள்கள் கிட்டான். இப்ப நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனை, கடவுள் வந்து இது ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் யோசிக்கிறவங்க பாப்பாரப்ப எவ்வளவு ட்ரிக்கியா பண்ணி, ஏன்னா இவன் பார்த்து கடவுள் அவங்க போட்டுன வந்தாக்கா நம்ம என்ன பண்ணோம், இதை இப்பவே உடைக்கணும். இந்துக்கள் நிறைய பேர் இப்படி மாறிட்டாங்கன்ட்டு இந்து கடவுள் அப்படின்னா இந்து தேவ தேவிகள் தான் சொல்லணும். ஆனா இந்து தேவ தேவிகளை இந்து கடவுள் சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணோன்னே நம்ம ஆளுங்களை புரியாம என்ன பண்ணா, இந்துக்குதான் கடவுள் இருக்குதுன்ட்டு. இதை யார் புகுத்துனான்னு தெரியல, தெரிஞ்சுக்கணும்.
ஆனா சரியான கடவுள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. கடவுள்ன்ற வார்த்தையை அப்பவே கொண்டு வந்து விட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கேள்விகள், விளக்கங்கள் இப்ப கேட்கலாம். இப்ப கேட்கலன்னா குழுவிலேயே கேளுங்க நீங்க. இப்ப கேள்விகள் எதனா இருக்குதா? எதனா விளக்க வேணுமா? ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இருக்கிறீங்களா? ஹலோ ஐயா முடிச்சிடலாம் ஐயா, முடிச்சிடலாம். அடுத்த கேள்விகளுக்கு வேணா நம்ம போயிடலாம். முடிச்சுட்டேன். இப்ப கேள்விகள் இருந்தா வேற கேள்விகள், இந்த பாடத்தை குறித்த வேற கேள்விகள் இருந்தாக்கா இதுல பொது கேள்வி சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க சகோதரி. பைபிளை பிரிச்சு வந்து இவ்வளோ விஷயத்த பேசுனீங்கய்யா. இதெல்லாம் கேட்கும்போது வந்து உண்மையிலே வந்து கண்ணுல கண்ணீரே வருதுயா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பைபிளை நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இத ஒரு சாதாரண காரியமா நம்ம நினைக்கிறோம், பேப்பர்ல கிடைக்கிறது மாதிரி. ஆனா நீங்க சொல்ற இதெல்லாம் வந்து கிடைக்குமா ஐயா? இந்த பைபிள் எல்லாம் இப்ப வாங்க முடியுமா நம்மளால? சில எதெல்லாம் வாங்க முடியும் நான் போடுறேன், நம்ம குழுவிலேயே போடுறேன். எதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்லயே கிடைக்கும். இந்த மோரியா பிரிண்டர்ஸ் செய்யறாங்க, அவங்கள்ட்ட நான் பண்றேன். அவங்க கிட்டயே இந்த பைபிள்லாம் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை வந்துட்டு நீங்க பண்ணலாம். இல்ல மோரியாவிலேயே இதை கேட்டு இது பண்ணலாம். அதையும் நான் போடுறேன். மோரியா பதிப்பகத்துல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது, நல்லா இருக்கு அவங்க அதெல்லாம் கூட. அப்ப என்னன்னா பைபிள்ல வந்து இது ஒண்ணே இல்ல. நான் சொன்னது வந்து ஒரு 10% தான் சொன்னேன். எவ்வளவு பேர் எவ்வளவு செத்திருக்காங்க, கை விளங்காம போயிடுச்சு, எழுத முடியல, கை விளங்க போயிடுச்சு, வேற ஒருத்தர் வச்சு சொல்ல அது எழுதாயி லெப்ட்ல எழுதி இருக்கிறாங்க. எவ்வளவு இருக்கு தெரியுங்களா இந்த திருமறை? இதெல்லாம் தெரியாம அந்த ஒரு பவர் திருப்புதல வந்து அது ஆவிக்குரியதுன்னு வச்சுக்கிது இல்லையா? அது ஆவிக்குரியதுதான். ஏன்னா அந்த பவர் திருப்புதல்ல ஒரு பியூட்டி, அதை மறந்துட்டேன். நல்ல காலம் கேட்டீங்க, எழுதிக்கோ. ஒரு பியூட்டா பாப்பார பசங்க படிச்சா ரசிக்கப்பட்டுருவாங்க. நான் இதை படிச்சா ரசிக்கப்பட்டேன். யாரும் சொல்ல படிச்சாலும், ஏன்னா அவனுக்கு நல்லா புரியும் இதெல்லாம். ஆனா தொட மாட்டான். இது மலம், அவனுக்கு இது மலம். அப்போ அவங்க கிட்ட நம்ம எப்படி பழகணும்? அவளை அடிமையாவே இருந்து இதை படிக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை செஞ்சுனா பாருங்க. இன்னைக்கு பிராமண கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இந்த பவர் திருப்புதலை படிச்சுதான் ரசிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க பிராமண கிறிஸ்தவர்கள், மறைமுக கிறிஸ்தவர்கள், நேர்முக கிறிஸ்தவர்கள், நிறைய பிராமண திருச்சபைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா? அப்போ இதை வச்சு பிராமணர்கள் ரசிக்கப்பட முடியும். இவ்வளோ குறைகள் உள்ள இதை வச்சு எத்தனை லட்சம் பேர் தமிழ் கிறிஸ்தவர்களா மாறி இருக்காங்க. அப்ப புரியுதா? பைபிள் சும்மா இல்ல. இந்த பைபிளை எழுத ஆசிரியர் எழுத ஊக்குவித்த பரிசுத்த ஆவியர் சும்மா இல்ல, சாதாரண இல்ல. அப்ப வந்து அப்ப நல்ல தீர்ப்பு தான் எவ்வளவு பேர் ரசிக்க விடுவாங்க. இந்த திருவி பிலியமோ இல்ல இங்கிலீஷ் பைபிளோ இருந்து படிச்சாங்கன்னா இன்னும் எவ்வளவு பேர் ரட்சிப்படுறது ஈஸியா இருக்கும். அப்போ கனி இருக்குது. இதுல கனி இருக்கு. எதுல? பவர் திருப்புதல்ல கனி இருக்குது. ஆனா கடவுள் அதிக கனி, சுவையான கனி, தற்காலத்தில் தனி கொடுக்கிற கனினா இது மாதிரி நிறைய பைபிள் நம்ம படிக்கணும், வாங்கி வைக்கணும் இல்லையா? தற்காலத்து பைபிள்லாம் படிக்கணும். ஓகே சரி, வேற யாராவது நாங்கெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். தயவுசெய்து உங்க பின்னூட்டத்துல குழுவுல பதிவிடுங்க, குரல் பதிவா கொஞ்சம் பதிவிடுங்க. குழுவுல கொஞ்சம் உசுப்பி விடுங்க. நீங்க தான் உசுப்பி விடணும் அவங்கள. இதன் முக்கியத்துவம் தெரியும். தேங்க்யூ. வேறு யாராவது வேறு கேள்விகள், இது சம்பந்தமான கேள்விகள், இது சம்பந்தமான கேள்விகள், வேறு கேள்விகள், வேறு கேள்விகள், இது சம்பந்தமான கேள்விகள். பஞ்சாப்ல இருந்து ஐயா பேரு நான் நோட் பண்ணீங்களே ஐயா பேர் சொல்லுங்க. வேற யாராவது? ஜோசப் ராஜ் ஐயா இருக்காரு, சாந்தகுமாரி சகோதரி இருக்காங்க, சகோதரி புனிதா அவங்க அவசரம் போக வேண்டியது, அவங்க கிளம்பிட்டாங்க. இன்னும் சிலர்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல. வேறு கேள்விகள் இருக்குதுங்களா? டேவிட் செலதுரை ஐயா, ராஜா ஜோசப் ராஜா ஐயா, பஞ்சாப்ல இருந்து பாஸ்டர் ஐயா. பஞ்சாப்ல பாஸ்டர், இந்த பேர் பாஸ்டர் பஞ்சாப்ல தான் பிரிண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சிருக்கேன். வேறு யாராவது கேள்விகள்? ஸ்டான்லி ஐயா கேள்விகள், வேறு கேள்விகள் அல்லது விளக்கங்கள்? வேற கேள்விகள் தளத்துல போடுறீங்க. தளத்துல போடுங்க, நிறைய பேர் தளத்துல போடுங்க, வேற கருத்துக்களே போடுங்க.